நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தொடங்குகிறது. இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறார்கள். பாடுங்களாமா. என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாண்டிடும் நிலையினில் உன்னை விடுப்பேனோ, தமிழனின் நாடும் தலை குனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் வைந்தமிழ் அண்ணாய் தோன்றுடல் நீருளி நான் மறப்பேனோ, தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயே நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கில் எனக்கும் தானே, முந்தைய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதரா புது புனல் மீது செந்தாமரை காடு புதது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாழி, செழித்த என் தமிழே ஒளியே வாழி, செழித்த என் தமிழே ஒளியே வாழி. இப்பொழுது நிகழ்ச்சியை தொடர்ந்து திருமதி புதுவை புவனா அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய புதுவை மாநில பொறுப்பாளர் கவிஞர் புதுவை புவனா அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்களாமா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, அன்னை தமிழ்த்தாயை வணங்கி மற்றும் நிகழ்ச்சியை செவ்வனே நடத்தி வரும் அப்பா அவர்களை வணங்கி, மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரவேற்பாளராக வந்திருக்கும் பத்திரிகை அமர அம்மா அவர்களை வணங்கி, மேலும் சிறப்பு விருந்தினர்களையும் வணங்கி, அனைத்து சகோதர சகோதரிகளையும் தோழர் தோழிகளையும் வரவேற்று வணங்குகிறேன். இந்நிகழ்ச்சியில் அருமையான ஒரு கவிதைகளை வாசித்து அழகான ஒரு புத்துணர்வு கொடுக்கும் கவிதைகளை வாசிக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். நன்றி. தொடர்ந்து தாயே தமிழே வணக்கம் என்கிற தலைப்பில கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. இந்த கவியரங்க நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்று கோவையை சேர்ந்த கவிஞர் திருமதி கீதா தயாளன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். கோவையிலிருந்து வந்திருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளிலே தொடர்ந்து கவிதை எழுதி கொண்டிருக்கிறவர். தற்பேறக்கூடிய தமிழ்நாட்டுடைய எந்த ஊரில் இலக்கிய நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த இடத்திலே திருமதி கீதா அவர்கள் இருப்பார்கள். மாதத்திலே 30 நாள் என்று சொன்னால் ஒரு 32 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அவர் நிகழ்ச்சியினுடைய கவியரங்க தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இன்னும் முதியவர்கள் இல்லையா போய் பேசப்படாது சொல்லிட்டார் ஐயா. சரிங்க, மறையட்டுமா கோச்சிக்காதீங்கம்மா, அழுதுறாதீங்க. மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறார்கள். தொடங்குமா சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வழங்கி, ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயாவை வழங்கி கவிதைக்குள் நுழைகிறேன். அமிழ்ந்து நருந்தேனே ஆழ்கடல் முத்தெடுத்து சரம் கோர்த்து அணிவிக்கின்றேன், காதனில் தேன் காயும் செம்மொழி சிறப்பினால் சிந்தையெல்லாம் பூ பூக்கும் தூய தமிழ் இலக்கணங்கள், தென்மங்கள் இன்பங்கள்
பன்முகங்கள் உன்னடி போற்றி ஒளி கவிதையை படைக்கின்றேன். தமிழே வணங்குகின்றேன், தமிழே வணங்குகின்றேன் தாழ்பணிந்து. அமிழ்தே நறுந்தேனே ஆனந்தமாய் வேண்டுகின்றேன் பாடுகிறேன் தாயே. ஐம்பெரும் காப்பியங்கள் அழகு தமிழ் கொடுத்தவளே. கம்பரசம் பெருகி வந்து காதினில் தேன் ஓடுதம்மா. செம்மொழி சிறப்பினிலும் சிந்தையும் குளிருதம்மா. தமிழே வணங்குகிறேன் தாழ்பணிந்து. தொல்காப்பியமும் நன்னூலும் தூய தமிழ் இலக்கணங்கள் எல்லையில்லா இன்பமுடன் இலக்கியங்களில் கொடுத்தவளே. பல்லோரும் போற்றிடவே பைந்தமிழில் பாடிடுவேன், பல்லோரும் போற்றிடவே பைந்தமிழில் பாடிடுவேன். தமிழே வணங்குகிறேன் தாழ்பணிந்து. 10 பாட்டு 8 தொகை 17 கீழ் கணக்கு தித்திக்கும் திருப்புகழும் திருவாசகமும் கொடுத்தவளே. எத்திக்கும் புகழ் மணக்கும் எங்குக்கும் திருக்குறளே. தமிழே வணங்குகின்றேன் தாழ்பணிந்து. வள்ளுவன் கம்பனுக்கு காட்டிய தமிழ் தாயே. தெள்ளு தமிழ் தேவாரம் தமிழ் திசையும் படைத்தவளே. தெள்ளு தமிழ் தேவாரம் தமிழ் திசையும் படைத்தவளே. அள்ளி பருகி வந்து ஆனந்தமாய் பாடுகிறேன், அள்ளி பருகி வந்து ஆனந்தமாய் பாடுகிறேன். தமிழே வணங்குகிறேன் தாழ்பணிந்து. உலகாலும் தமிழ் மொழியே உன்னத தமிழ் தாயே. உலகாலும் தமிழ் மொழியே உன்னத தமிழ் தாயே. உணவும் செந்தமிழே உன்னடியை போற்றுகின்றோம், உணவும் செந்தமிழே உன்னடியை போற்றுகின்றோம். நலமுடன் வாழ வேண்டும் நாடெங்கும் நம் தமிழ்த்தாயே. நலமுடன் வாழ வேண்டும் நாடெங்கும் தமிழ்த்தாயே. தமிழே வணங்குகின்றேன் தாழ்பணிந்து. அமிழ்தே நறுந்தேனே ஆனந்தமாய் பாடுகின்றேன். தமிழே. இந்த அழகிய நல்ல ஒரு வாழ்க்கை அளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு கவிதை. கவியரங்க தலைமை கவிதை சிறப்பாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சி அம்மா. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற அத்தனை அன்பர்களையும் நிறைய பேர் புதியவர்கள் வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு அறிவிப்பாங்க. ஐயா பைரவிலாம் தெரியும். நீண்ட காலமா புதுச்சேரி பைரவி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பல நிகழ்ச்சியோடு நம்ம எனக்கு பங்காற்றிட்டு இருக்காங்க. ஐயா அமிர்தகங்கெல்லாம் தமிழ் மூலமாக கிடைத்த ஒரு நல்ல நட்பு. தொடக்கத்தில் நான் புதுச்சேரி குடும்பத்தில் குழுக்கள் எழுத ஆரம்பித்த போது தொடக்கத்தில் நான் தொடர்பு கொண்ட புதுச்சேரியிலிருந்து தொடர்பு கொண்ட முதல் மனிதர் சொன்னா அது கவிஞர் அமிர்தகங்கன். ரொம்ப அமைதியானவர். வணக்கம். ஐயா பரமேஸ்வரர்களை மகன் அவளை முன்னவர்கள அருள்ராஜ திருமதி வணக்கம். கவிஞர் சங்கர் படைப்பாளர் வேல்விழி அம்மா வணக்கம்மா. எங்க சங்க தமிழருடைய ரேவதி கணேசன் அதெல்லாம் இருக்காங்க. ஐயா வீரத்தமிழச்சி வேல்நாச்சியார் கலை இலக்கிய சமூக பேரவை சார்ந்த இப்போது கவியரங்கம் தொடங்குகிறது. மகன் நீங்க பதிவாசிங்க அந்த பேர் இல்ல பரமேஸ்வரன் இப்படி வாங்க. மாலை வணக்கம்.
சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் கலைஞர் வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவை எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அறிவையும் தன் ஒழுக்க பண்பையும் போதிக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி என்னை ஈன்ற தாய் தந்தைக்கும் நம்மை இணைத்த தாய் தமிழுக்கும் மற்றும் அரங்குக்கு இணைந்திருக்கும் கவி பெருமக்கள் மற்றும் சான்றோர் பெருமக்கள் எனது அன்பான வணக்கத்தை. கவியரங்கத்தின் தலைப்பு தாயே தமிழே வணங்குகின்றேன். அறம்பொருள் இன்பம் கொண்டாய், இயல் இசை நாடகம் தந்தாய், வள்ளுவன் வாய்மொழி திகழ்ந்தாய், தாய் தமிழே உன்னை வணங்குகிறேன். அகத்தினில் எண் எழுத்து கொண்டாய், வல்லினம் மெல்லினம் இடையினமாய் தவழ்ந்தாய், அள்ளி பருகிட தமிழே அமுதாய் இணைத்திட்டாய், குழந்தைகள் நாவில் பிள்ளை தமிழாய், தமிழே அருந்தேனே உன்னை காத்திடுவேனே, சிந்தனை செயலினை நான் உன்னை அறிவேனே, தாய் தமிழுக்கு ஒரு இழுக்கனில் அது எனக்கும் தானே, அன்னை தமிழே நான் உன்னை மறவேனே, அந்நிய மொழி ஆதிக்கம் சிதைத்திட நான் வீழ்வேனே, அகிலமாலும் தாய் தமிழென உறக்க மொழிவேனே, பண்டமிழ் விண்ணை உலா வந்து செலுத்திட கண்டு மகிழ்வேனே, தண்டமிழ் தரணி பெருமை சொல்லும் வரை நான் உறங்க மறவேனே, தாயே தமிழை வணங்குகின்றேன். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று பறைசாற்றிடுவோம். தமிழர் இனம் காக்க தமிழோடு உரையாடுவோம். நம் பிள்ளைகளுக்கு அழகிய தமிழ் பெயர் சுற்றி பெருமிதம் கொள்வோம். ஆளச் சிறந்த மொழி தமிழ் மொழி, தமிழால் உலகை ஆளுவோம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகின்றேன். நன்றி, மிகவும் அற்புதமான கவிதை ஐயா. அடுத்து பரமேஸ்வரன் அவர்களை, தமிழ் திரு பரமேஸ்வரன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவிஞர் வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவை நடத்தும் உலக தமிழ் மொழி நாள், உலக தாய்மொழி நாள் அதில் கவிதை வாசிப்பதில் பெருமை அடைகிறேன். தாயே தமிழே வணக்கம். காற்றின் திசையெல்லாம் கரு கொண்டிருக்கும் எம் தமிழே, காற்றின் திசையெல்லாம் கரு கொண்டிருக்கும் எம் தமிழே, உலகத்து மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி எம் தமிழே, அகத்தியரும் தொல்காப்பியரும் வளர்த்தெடுத்த எம் தமிழே, வானுயர் வள்ளுவன் தந்த உலக பொதுமறை எம் தமிழே, தாய்மொழியாம் எம் தமிழை அழிக்க நினைக்குது ஒரு கூட்டம், அது உயிரற்ற வடமொழிக்கு வால் பிடிக்கும் வடவர் கூட்டம், எந்த இலக்கணமும் இல்லா இந்திக்கு பல்லுக்கு தூக்கும் கூட்டம், அதிகார ஆணவத்தால் அடக்கியாள துடிக்கும் ஆரியர் கூட்டம், எத்தனை எதிரிகள் வந்தாலும் தமிழ் மொழியை வெல்ல முடியாது, 7 கடல் தாண்டினாலும் எம் தமிழின் ஆதி அந்தம் காண முடியாது, மொழி காக்க உயிர் தியாகம் செய்த வீரமரவர் கூட்டம் எம் தமிழினம், இன வரலாறு இல்லாத இந்தியை திணித்தால் தமிழர் கூட்டம் பொங்கி எழும், தாய்ப்பாலை போல் சுத்தமானது சுயம்பாய் தோன்றிய எம் தமிழ், இணையத்திலும் கோலோச்சி அகில உலகையும் ஆளும் தமிழ், உயிர் போன்ற தமிழ் காக்க உணர்வுடன் போராடுவதே நம் கடமை, தாயை காப்பது போல் தமிழையும் காப்போம் என தபதுக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தாயே தமிழே வணக்கம். எங்கள் செந்தமிழ் தாயே, தேமொரு தமிழ் உயிரே வணக்கம். பொதிகை மலைச்சாரல் பூமணக்க உன் செயலிலே முத்தமிழ் புகழ் மணக்கம். 3 குலத்தமிழர்கள் தமிழ் அரசர்கள் தமிழே உனை உச்சகங்கள் கண்டு புகழ்பாடி சென்னிய பாவலர்கள் புலவர்கள் உன் அடிக்கு தீஞ்சுவை தொற்காவியம் படைத்தனர். தமிழ் எண்ணெயே எத்தனை அணிகலன்கள், சிலம்பு சிந்தாமணி வளையல் என மணிமேகலையாய், சிறப்புக்கு உன் கூந்தலை குண்டலி கேசியாய், சிகரத்தின் சிகரமாய் உன் குரல் திருக்குறளாய், உயிர்கள் வளர்ச்சிக்கு தமிழ் மணக்கம் வழக்கு, உன் நடை மெல்லினமாய் இடையில் வளர் இடையினமாய் இறுதியில் வல்லினமாய், தமிழே எம்மொழியும் காண இலக்கணம் நீ, கம்பனும் கபிலனும் காவியம் படைக்க காலமேகம் நாரையிடம் தூது சொல்ல, உலக நீதிக்கு 15 கீழ் கணக்காய் 10 பாட்டில் நீதி நெறிகளுக்கு தமிழே நீ ஆதி மூலமாய், தரணியில் சமயம் வளர்த்த மொழிகளுக்கு இடை தமிழே உலக மொழியில் முதல் துளிர் விட்ட மொழி,
தனி சான்றோர் ஏற்றுக்கொண்ட சான்றுகள். தமிழே நீ என் பிறவிக்கு தாய்மண்ணே வணக்கம். அந்நிய மொழி பேசுவது நாகரிகம் இன்று சென்னிய தமிழ் ஈன்றது வளர்த்தது இங்கு நீ அன்னை தமிழுக்கு செய்யும் துரோகம் ஈன்ற அன்னைக்கு செய்யும் துரோகம். தாயே தமிழே வணக்கம். சிறப்பையா சிறப்பு. தமிழ் திருப்பா குமரவேல் அவர்கள். ஐயா அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழை வணங்கி, தலைமையை வணங்கி, அவையோரை வணங்கி செல்கின்றேன். தாய் தமிழே வணக்கம். தாயே தமிழே வணக்கம். தாழாதுணையே காப்போம். தூய தமிழே வணக்கம். தூய்மை சுகமே இனிக்கும். தேயா நிலவே வணக்கம். தேங்கா நதியே ஓடும். சேயின் மழலை மயக்கும். செழித்த தமிழே சிறக்கும். மொழியில் சிறந்த மொழியா மூத்த மொழியும் இதுவே. வழியாய் வந்த தமிழர் வழக்கில் உள்ள மொழியா செழித்து வளர்ந்த மொழியா செம்மொழி தகுதி உண்டு. எழுத்து வடிவம் பெற்ற எங்கள் தமிழே முதலாம். பொறாமை கொண்ட அயலோர் புசுக்க நினைத்த மொழியாம். சிறுமை கொண்ட மனத்தோர் சேர்ந்து செய்த சதியாம். சிறிது சிறிதாய் அயல் சொல் சேர்த்து விட்டார் தமிழில். மறந்து போயே விட்டது மகிமை பெற்ற தமிழே. ஆய கலை அனைத்தும் அன்னை தமிழில் உண்டு. நேயமுடன் கற்று நிலை பெற வேண்டும். ஆசை காட்டி அழிக்க நினைக்கும் தாசி போன்ற தாழ்ந்த மக்கள் வீசும் வலையில் வீழ்ந்து விடாமல் மோசம் போக முடிவினை எடுப்போம். கட்டாயம் தமிழ் மொழி கல்வியை வைப்போம். விட்டு விட்டால் வீழ்வோம் நாமே. நன்றி, வணக்கம். அருமையான ஒரு கவிதை. தமிழுக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பித்த ஐயா அவர்கள் மொழியில் சிறந்து மூத்த மொழியான நம் தமிழ் மொழியை அயல் மொழிகள் சேர்ந்து சதி செய்வதை எடுத்து கூறினார். அருமை அப்பா. ஐயா குமரவேல் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு கவிதையை வழங்கினார்கள். அவருக்கு நன்றி. அடுத்து கவிஞர் படைப்பாளி பைரவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைங்கம்மா நீங்க. புதுவை நகரில் புறப்படும் சென்றலாய் புது புது கவிதை தருபவர் பைரவி. 1500 2000 2500 தெரியவில்லை. எத்தனையாவது கவி அரங்கம் என்று சொல்லுங்கள் ஐயா. 1634வது கவி அரங்கம். தொடங்கட்டும் உங்கள் கவிதை. தாயே தமிழே வணக்கம். சான்றோர் அவைக்கு வணக்கம். செம்மொழி தமிழ் உலகில் மூத்த மொழி. முத்தமிழை கண்ட மொழி. சங்க இலக்கியத்தால் மகுடம். சிலப்பதிகாரத்தால் சிகர காவியம். திருக்குறளால் உலகெல்லாம் பரவியவள். மரபு இலக்கணத்தால் உயர்ந்தவள். நவீன இலக்கியம் ஏற்றவள். அறிவியல் தமிழிலும் ஆற்றலானவள். முகநூலிலும் கோலோச்சுபவள். கணினிக்கு உகந்த வடிவமானவள். அச்சு ஊடகத்தில் பலமானவள். திரைப்படத்தில் ஆபாச வன்முறைக்கு ஆளானவள். தொலைக்காட்சி தொடரில் மூடனாக்குபவள். விளம்பரத்தில் தில்லுமுள்ளுக்கு உதவுபவள். தேய்பிரையாகும் தாய்மொழியினை காப்போம். நாளைய தலைமுறைக்கு நல்ல தமிழை கற்பிப்போம். நன்றி, வணக்கம். 4 பேர் திருப்பி படிச்சுட்டு போங்க ஐயா. தொலைக்காட்சி தொடரில் மூடனாக்குபவள். விளம்பரத்தில் தில்லுமுள்ளுக்கு உதவுபவள். தேய்பிரையாகும் தாய்மொழியை காப்போம். நாளைய தலைமுறைக்கு நல்ல தமிழை கற்பிப்போமே. மகிழ்ச்சி. எல்லா குறிப்பிலையும் மீண்டும் படிக்க கூடாது சொல்லுவார்ல, இப்ப படிக்க வைக்கிற அவரை. முறையா நல்ல வரிகள், நல்ல வரிகள். வாங்க ஐயா. சிறப்பான கவிதை வரிகள். ஆமா, அருமையாக இருந்தது. எழில்மாயன் கூப்பிடுங்கம்மா. தமிழ் திரு எழில்மாயோன் அவர்கள். இந்த நோட்டுங்க. ஆமா, இந்த நோட்டு பிரகாரம் சொன்னா அவங்க கூப்பிடுவாங்கல்ல.
கொடுங்க அவங்கிட்ட. அனைவருக்கும் வணக்கம். அகில தமிழ் இலக்கிய பூங்காவில் இந்த கவியரங்கத்தில் பங்கேற்பதில் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள், இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடைபெற அனைத்து தொண்டுகளையும் புரிந்து தமிழுக்கு நேரடியாக தொண்டு புரியக்கூடிய தாய் உள்ளங்களையும் தந்தை உள்ளங்களையும் வணங்குகிறேன். தாயே தமிழே வணக்கம். நீடு புகழ் நிலைத்தாயே, பேடு நடை படைத்தாயே, ஏழு தந்து எழுத்தாயே, தேடுதலை கொடுத்தாயே, கடு நடையை படித்தாலும் கனிவுடனே இனித்தாயே, புது கவிதை எடுத்தாலும் முதிர்ச்சியினை முகிழ்த்தாயே, எங்கள் குலம் தழைத்தோங்க சங்கத்தில் அமர்ந்தாயே, சங்கெனவே முழங்கிடவே எங்கனுமே எழுந்தாயே, திங்களென திகழ்ந்தாயே, தங்கு புகழ் தாங்கிடவே, அங்கமெல்லாம் அணிகளுடன் ஆரணங்காய் அருள் தாயே, இலக்கணங்கள் இலக்குடனே இலக்கியங்கள் இயம்பிடவே, உழவரெல்லாம் சூழ்ந்திடவே புது படைகள் படைத்தாயே, தேவாரம் திருப்புகழும் தேர்ந்த திரு மந்திரமும் திவ்ய பிரபந்தமுமே தேமோதர சிந்து கவி பரணியதும் பல பலவாய் தமிழிசையும் இசை தமிழும் இறை அறிய உரை நடையும் பகுத்தறிய சித்தர்களும் ஆடல் கலை நாடகமும் அகமெனவும் புறமெனவும் எத்தனையோ வித்தகமும் வைத்தனையே தாய் தமிழே, வையம் நிறை தமிழே, தாயே வணங்குகிறேன் தலை நிமிர்ந்து. நன்றி, வணக்கம். தமிழ் திரு நீலகண்ட தமிழன் ஐயாவை வரவேற்கிறோம் கவிதை படைக்க. இருக்க பிளாக்கா இருக்க இல்ல மறுபடியும் பிளாக் ஆயிடுது. ஆனாவதா ஓ இது பேட்டரி லோ வந்தா அந்த மாதிரி சரியா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்க அனைவரையும் வணங்கி, இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவிஞர் திருமதி கீதா தயாளன் அவர்களை வணங்குகிறேன். நூலிலே இருக்கக்கூடிய ஒரு கவிதை, கோலத்திலே தமிழ் மொழியின் கோலம் கண்டாயா, வாசல் சீலத்துடன் விளங்குகின்ற சிறப்பு கண்டாயா. இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான பிரான்ஸ் நாட்டை சார்ந்த பத்ரிசியா பாப்பரையார் அவர்கள இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம். ஏன்னா இந்த பிரான்ஸ் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சி நடக்குது. அவங்க தான் அங்க ஓரம் உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்துல போட்டு உட்காருங்க. நீங்க அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க சார். இது வந்து இதாக மாட்டுது. இது அமைக்கி பிடிச்சிருந்தாதான் சார்ஜ் இல்லை. கோலத்திலே தமிழ் மொழியின் கோலம் கண்டாயா, வாசல் சீலத்துடன் விளங்குகின்ற சிறப்பு கண்டாயா, ஞானம் புகழும் தமிழ் வழியில் நன்கு படுத்திடு என்ற நாளும் வாழும் தமிழ் மொழியில் கலப்பு தவிர்த்திடு. உயிர் எழுத்தில் முதல் எழுத்து அகரம் என்கிறார். இந்த உலகில் உள்ள மொழிகளுக்கு சிகரம் என்கிறார். உயிர் எழுத்தில் முதல் எழுத்து அகரம் என்கிறார். இந்த உலகில் உள்ள மொழிகளுக்கு சிகரம் என்கிறார். வைரக்கலில் பதிக்க வேண்டும் வார்த்தை இதையடா. எங்க வள்ளுவரும் சொல்லி வச்ச நல்ல குரலடா. பூமியிலே மாந்தரினம் தோன்றிய போது
பூமியிலே மாந்தர் இனம் தோன்றிய போது மனம் பூசல் இன்றி மக்கள் எல்லாம் வாழ்ந்த அப்போது. பூமியிலே மாந்தர் இனம் தோன்றிய போது மனம் பூசல் இன்றிய மக்கள் எல்லாம் வாழ்ந்த அப்போது ஆமிருந்தார் நம் முன்னோர் குமரி கண்டமே. ஆமிருந்தார் நம் முன்னோர் குமரி கண்டமே. அவர் அப்போதே தமிழ் மொழியில் பேச கண்டமே. ஆமிருந்தார் நம் முன்னோர் குமரி கண்டமே. அவர் அப்போதே தமிழ் மொழியில் பேச கண்டமே. அகரத்திலேயே தொடங்கியது தமிழர் வாழ்வடா. அகரத்திலேயே தொடங்கியது தமிழர் வாழ்வடா. அன்று அவனுக்கெல்லாம் நாகரிகம் தந்த வாழ்வடா. அன்று அவனுக்கெல்லாம் தந்த நாகரிகம் தந்த வாழ்வடா. சிகரமான செந்தமிழை மறந்துகிறதா? மொழி சிதைப்பதற்கு எழுத்தறிவு உனக்கு எதற்கடா? கிராமத்துக்குரிய மக்கள் எல்லாம் குட்டியலகத்தை அடுத்து வல்லினம் வரும் என்கிற இலக்கணம் தெரியாமல் அந்த இலக்கண பிழை இல்லாமல் பேசுகிறார்கள். நாமெல்லாம் ரொம்ப தப்பா கிராமத்துக்கு எங்கேயும் எந்த கிராமத்தாங்கிட்டே போய் பேச சொல்லுங்க. இரண்டாம் உரிமை வேற்றுமை உரிமை அடுத்து வல்லினம் வந்தால் சந்தி மிகும் தெரியாதவனுக்கு. ஆனா சந்தி மிகுந்தால் பேசுவோம். ஆனா நாம எழுதுறப்போ தப்பா எழுதிட்டு இருப்போம். இந்த கவிதையை வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். இத்தோடு இன்னொரு கவிதையும் சேர்த்து வாசித்து விடுகிறேன். அது எங்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்ந்த ஒரு கவிதை. அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. சரி, அப்புறம் கூடுங்கம்மா. கூப்பிடலாமா, சொல்லலாமா? அம்மா விசாலாட்சி, அம்மா திருக்கனூர் விசாலாட்சி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழங்கும் தாயே தமிழே வணக்கம். சங்க காலம் முதல் தமிழராகிய நாம் அவர்களை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். இறக்கும் வரை நம்ம வணங்கிக் கொண்டுதான் இருப்போம், பேசிக்கொண்டுதான் இருப்போம். கருவி உருவான நாள் முதல் தாய் தமிழே பேரிருள் தண்ணீரில் மூழ்கியே உணர்ந்தேன். பிறப்பெடுத்து இவ்வுலகின் மொழியை கண்டேன். சிரிப்பால் தாயே தமிழே வணங்குகிறேன். ஆதவனின் ஒளியில் அகமகிழ்ந்தேன் தாயே. வேதனைகள் என் மனதை தூண்டிய போதும் சாதனை படைப்பேன் தாய்மொழி தமிழே. சோதனைகள் வந்தாலும் கற்பனையாய் சித்தரிப்பேன். இலக்கண இலக்கியம் அறிய தொடங்கினேன். இளைப்பார அருந்தும் அறிந்தமிழை உணர்ந்தேன். வழக்கரமாய் தாங்கும் துணையே நீயே. பலவீனம் தோன்றின் பலியாகாமல் காப்பாயாக. பட்டங்கள் பயின்றேன் பாரினில் உயர்வடைய. வாட்டிய போதும் வீழ்வன தாயே தமிழே. சட்டப்பணியில் சமரசம் மக்களிடையே பட்டி தொட்டியெல்லாம் விழிப்படைய நூல்கள் அமைப்பேன். காற்றாய் புயலாய் கவியரங்கத்தில் உனை புகழ வெற்றி பாதையில் அழைத்து செல்வாய் எனை. சுற்றுப்புற சூழல்களை பறைசாற்றுவேன் உனை. வேற்றுமை கலைந்து கலைமாமணி ஆக்குவாய் எனை. நன்றி மறப்பது நன்றல்ல. என் வாழ்வில் தோன்றி புகழோடு பிறப்பெய்து வளர்த்த தாயே. உன்னை இன்றி அந்நிய மொழிக்கு சென்றதாலோ என்னை மன்னித்தருள்வாய் தாயே தமிழே வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஐயா திருநீலகண்டர்கிட்ட நிறைய நான் பேசி இருக்கிறேன். ஆனா இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன். ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இங்க கவிதை வாணியில் அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டோனா தொடர்ந்து பல அரங்குகளை நான் பார்த்துருக்கேன். பல அரங்குகளை உங்களை பார்த்து நம்ம நிகழ்ச்சியா வந்து கலந்துட்டு இருக்காங்க. விசாலாட்சி அம்மா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுன்னு வர ஒரு நபரு. இது என்னன்னா
தமிழை பற்றி ஒரு கவிதை. ஆனா நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருக்கிறவங்க பத்தி பெயர்கள் வரக்கூடிய ஒரு கவிதை. இன்றைக்கு அவங்க எல்லாம் இங்க வரல, எல்லாரும் அவங்களை எல்லாம் போட்டணும்னு அந்த வரியை படிக்கிறேன். தாயே தமிழே கற்பகமே, அவங்க பேர் கற்பகம். நீயே திருக்குறள் தமிழின் சிறந்த பெட்டகமே, நீயே திருக்குறள் வணங்குவே நித்தம் படித்து உயர்ந்திடுவே. உயர்ந்த ராஜா மணிமகுடம், திருமதி ராஜாமணி திருக்குறள் சொல்லி ராஜா மணிமகுடம் உனக்கு மட்டும் வழி விலகும். ராஜா மணிமகுடம் உனக்கு மட்டும் தமிழுக்கு வழி விலகும். புயலை பிரியா கடல் போல பிரியா பிரியா சேஷன் புயலை பிரியா கடல் போல புகழ் அலை நல்கும் வள்ளுவமாம். செல்வம் கொடுக்கும் தனலட்சுமி, அவங்க பேர் தனலட்சுமி, அவங்க பேர் தனலட்சுமி. செல்வம் கொடுக்கும் தனலட்சுமி, திருக்குறள் அறிவை தரும் லட்சுமி. இது பெயர்கள் தான் வந்து இவங்களை பத்தி கவிதை இல்லை, இது தமிழை பற்றி கவிதை. கொள்வோம் திருக்குறள் வாழ்விலே குவளையம் போட்ட வாழ்ந்துடுவோம். அன்பில் நெஞ்சம் விஜயமுற விஜயா விண்ணில் இருந்து ஜலநாதன், கவிஞர் ஜலநாதன். விதைகள் காத்து செழிப்பு முற விண்ணிலிருந்து ஜலநாதன். விதைகள் காத்து செழிப்பு முற முன்னை பெற்ற பெரும்பயணம் முப்பால் வகுத்த திருக்குறளே என்னை வாழ்வை காத்திடுவாய் என்றும் நலமே சேர்த்திடுவாய். இது வந்து பெயர்கள் பெயர்களை பாராட்டல, பெயர்களை வைத்து அந்த கவிதை. நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிர்வாகிகள் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் இந்த சங்கத்தமிழ் நடந்துகிட்டு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய முக்கியமான உறுப்பினர்களை பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்திய விதமே தனி ஐயா, பாணியே தனி சிறப்பு. அதாவது எல்லாரும் எங்க இயக்கத்துல வந்து ஒரு பொருளாளரா இருக்காங்க, செயலாளரா இருக்காங்க. சுமி முருகன் அவர்களை அழைக்கிறோம். அபிசொல் சான்றோருக்கும் பெரியோர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். தாயே தமிழே வணக்கம். சிந்தையில் உறைந்த என் தமிழ் மொழியே விந்தைகள் கண்டேன் உன்னுள் தனிலே. எந்தையும் தாயும் போலவே நீயும் நெஞ்சினில் நாளும் நிலைத்தாய் உயிரே. கடல் அமிர்த சுவையும் கண்டேன், பாலிலா போலவே குழுமையும் கண்டேன். பாரதி வரிகளில் திளைக்கக் கண்டேன், நீயும் பாரிலே தேரிலே உலாவக் கண்டேன். அன்றைய நாளில் உதயத்தை அறியேன், இன்றைய நாளில் உலாவிட மகிழ்ந்தேன். என்றைக்கும் நீயும் புகழில் சிறக்க உந்தனை பற்றியே சிகரம் தொடுவேன். செந்தமிழ் உரைத்தே என் நாவி நிற்க செந்தேன் தவிர்த்தேன் உன்னில் பணிந்தேன். பொய்யாத மொழியை மெய்யாய் பற்றி தமிழென்னை பாதம் இருகப் பிடித்தேன். வாக்கிற்கு மிக்க நன்றி. அருமையான கவிதையம்மா. அடுத்து சிறப்பு விருந்தினராக இருக்கும் பத்ரிஷியா பாப்பு அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரிங்கம்மா, கல்வாசி போறீங்களா? தக்காளியாலே அடிக்க வேண்டாம். நான் வந்து பிரெஞ்சு தான் படித்தேன், தமிழை விரும்பி 2வது ஏற்றுக்கொண்டு நான் கம்பன் கழகத்தில் படித்து பாவலர் பட்டம் பெற்றேன் தமிழ். அதனால்தான் நான் தமிழ் இலக்கணத்தில் நான் சொன்னேன். தாயே தமிழே வணக்கம். உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கம். தாயே தமிழே தமிழ் வணக்கம். வாயால் செல்வேன் வண்ண வணக்கம். நன்றே வழங்குவேன் நல் வணக்கம். இன்றே உரைப்பேன் இனிய வணக்கம். அன்றே பிறந்தாய் அன்பின் தாயே, என்றும் வணங்குவேன் எந்தன் தாயே. அன்னை தமிழே அற்புத ஒளியே, உன்னை வணங்கி உன்னதம் அடைவேனே. கண்ணல் தமிழே கனிவான மொழியே, இன்னல் போக்கி உண்மை சேர்ப்பாய். நல்லவை உரைக்கும் நற்றமிழ் தாயே, அல்லவை போக்கி அறம் வளர்ப்பாய். ஏட்டில் எழுதி ஏற்றம் காண்போம், பாட்டில் பாடி பரவசம் கொள்வோம். அன்பு வணக்கம் அள்ளி தந்தோம், இன்ப வாழ்வில் இனிதாய் தொடர்வாயே, என் தமிழ் தாயே இனிதாய் தொடர்வாயே என்று வாழ்த்தினோம். நன்றி வணக்கம். பாவலர் பத்திரிகை இந்தியாவிலிருந்து நன்றி வணக்கம்.
அம்மா பாப்பராஷ்டர் அம்மா வந்து எப்பயுமே வந்து அவங்க பேசுறதே வந்து அவங்க அப்படியே கவிதை வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட குரல் என்னைக்கும் இனிமையா இருக்கும். குழந்தைகள் கவிதை வாசிக்கிற மாதிரியே இருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அருமை அம்மா, அவங்களோட கவிதை ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்தது தமிழ் திரு ரேவதி கணேசன் சீர்காழி புத்தூர். சபையில் கூடியிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை மாலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வானதிதாசன் கலை இலக்கிய பேரவை இணைந்து நடத்தும் உலக தமிழ் மொழி நாள் இன்று துவக்கம். அதில் எனக்கு கவிதை வாசிக்க வாய்ப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழி என்றால் நம் தாய்மொழி. தாய்ப்பாலில் கலந்த தமிழ் மொழிதான். தாய்க்கே தாயானதுதான் தாய்மொழி. நம் தாய் திருநாட்டில் பல வரலாறுகளை படைத்ததும் நம் தாய்மொழிதான். பல அறிவாளிகளை தந்ததும் தாய்மொழிதான். தேன் உண்ட வண்டு போல தமிழை கண்டு மயங்கியது உண்டு பல பேர். அடியில் கற்களாய் கிடந்த பல நெஞ்சங்களை விண்மீன்களாய் ஜொலிக்க வைத்தது நம் தாய்மொழிதான். கடலுக்கு யாரேனும் கரை பார்த்ததுண்டோ? தாய்ப்பாலில் யாரேனும் கலப்படம் கண்டதுண்டோ? அது போலதான் தாய்மொழியும் அமுதமொழி. நம் பேச்சிலும் மூச்சிலும் தமிழ் வாழ்க வளர்க. நம் தாய்மொழி தமிழை போற்றி தாய் திருநாட்டில் பிறந்ததற்கு நன்றி சொல்வோம். தாய் திருநாட்டின் சிம்மாசனமே தமிழ் மொழிதான். அப்பன் ஈசனுக்கே பாடம் கற்றுக் கொடுத்தது இந்த தமிழ் மொழிதான். இந்த சபையில் கவிதை வாசிக்க வாய்ப்பு தந்த அனைத்து அன்புங்களுக்கும் எனது ரேவதி கணேசன் அம்மா வந்து பட்டிமன்றம்லாம் அருமையா பேசுவாங்க. கவிதை மிக அருமையா வாசிச்சீங்கம்மா. தமிழ் திரு ஆ கங்காதரன் அவர்களை அவரு கவிதை வாசிக்கல. கவிதை வாசிக்கிறீங்களா? இல்ல, அவர் பேசுவார், அப்புறம் பேசுவார். வாழ்த்துறை வாங்க. வேல்விழி சிவகொழுந்து. இலக்கிய பூங்கா நடத்தும் கவியரங்கில் என்னை அழைத்து இடம் கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தமிழை அன்புடன் பணிந்து கவியை வாசிக்க துவங்குகிறேன். தமிழ் தாயே, உன்னை தலைவணங்கி பாடுகிறேன். நீ தவழ்ந்து வந்து துயில்வாயா? அன்னையே, உன்னை நான் அணைக்கின்றேன். என்னையும் அரவணைத்துக் கொள்வாயா? தாய்மொழியாம் தமிழ்மொழி, உன்னை வணங்காத வாழ்நாள் ஏது இனி? தன்னடக்கம் உன்னுள்ளே தலைவணங்கி வாழ்த்துவோமே. தாயே, நீ தாலாட்டில் தலையணை, தூங்க வைக்கும் அரியணை. அன்னை தமிழே, அழகு கொண்டவள் நீ. சொற்களில் அட்சய பாத்திரம் நீ. அழகு தமிழே, ஆண்டியையும் அரசனாக்கும் ஆளுமை கொண்டவளே. அகிலத்தையே ஆட்டி படைக்கும் அற்புதமே. செந்தமிழே, செவிக்கு இனிமை படைக்கும் செருக்கில்லா செல்ல மகளே. கவிஞனை உருவாக்கும் களஞ்சியமே, காலத்தை வென்ற கருணை தாயே. எத்தனை மொழிகள் இருந்தால் என்ன, ழகரத்தை சிறப்பாக கொண்டவள் நீயே. தாய் தமிழே, பொக்கிஷத்தின் ஊற்றே. மொழிகளின் மூத்தவளே, எங்களின் முதுகெலும்பே. முத்தமிழால் சிறந்தவளே, பாடல் வடித்தே உன்னை பழகிக் கொண்டேன். பண்பாட்டை அறிந்து கொண்டேன். உலகெங்கும் உன் புகழை உரத்த குரலில் சொல்வோமே. ஊன்றுகோலாய் நிற்பாயே. இனியவளே, இனிய சொற்களால் சிறந்தவளே. கற்பனையை வளர்க்கும் கலைத்தாயே. காலம் கடந்து சிறப்பவளே. எழுத்து வடிவத்தில் சிறந்தவளே. ஆண்டாண்டு காலங்கள் அழியாது வாழ்வாயே. கலைஞனை சிறக்க வைத்தாய், கற்பனையில் புரள வைப்பாய். ஆண்டுகள் கடந்தும் அழகுடன் ஜொலிக்கிறாய். வருடங்கள் கடந்தும் இளமையுடன் இணைக்கிறாய். வணங்கி உன்னை தொழுவேனே என் வாழ்நாள் உள்ளவையே. நன்றி, வணக்கம். தமிழ் தாயை வந்து தன்னோட அன்னையாவே பாவித்து பாடுனீங்கம்மா. ரொம்ப மிக மிக அருமையம்மா. ஆண்டியையும் அரசனாக்கும் மிக ரொம்ப நல்லா இருக்குமா. தமிழ் திரு சத்தியமூர்த்தி அவர்கள். அப்படி என்ன படிங்க? உட்கார்ந்து வாசி. தமிழுக்கு தனக்கு உடல்நலம் குன்றினாலும் கால்கள் சரியில்லாத நேரத்திலும் தமிழுக்கு தோள் கொடுக்க வந்திருக்கும் பாவலர் சத்தியமூர்த்தியை வருக வருக என்று வரவேற்கிறோம்.
நீங்கள் நின்ற இடத்தில் கவிதை படித்தாலே தமிழ் நின்றுவிடும். என் கவி முழக்கம். தாயே தமிழே வணக்கம். வள்ளுவன் குரல்தனை வலிமையில் சொல்லி வளமதை கூட்டிடும் வழியென நில்லும் உள்ளவர் மனத்தினில் உயர்வினை ஊன்றி உண்மையில் அன்பினை உலகத்தினில் தந்தாய். நல்லவர் வாழ்வினில் நலம்பட ஓதி நன்மைகள் தோன்றிட நட்பினை போற்றி அள்ளிட ஆற்றலை அறநெறி ஊட்டி அனுதினம் மனத்தினில் மகிழ்ச்சியில் கூட்டி தனங்களை செய்திட தடமென நின்றாய். தாயக பெருமையை தழைத்திட நன்றே பலங்களை காத்திடும் வழிதனை மீட்டி பலங்களை தந்திடும் புகழ் தாயே. பலங்களை காத்திடும் வழிதனை மீட்டி பலங்களை தந்திடும் வான்புகழ் தாயே. இனத்தினில் இன்னலும் இடரிட செய்தாய் இருவிழி உறவென இதயத்தில் நின்றாய். கனத்தனல் இதயமும் கனிந்தது உம்மால் கடமையில் நின்றவர் கனவினை வென்றார். வணங்கிடும் மாந்தரின் வாழ்வினை தேற்றி பலமது தோன்றிட வழிபல காட்டி இணங்கிட மனமது இனிமையும் நீட்டி இருளினில் ஒளியாய் எனை காத்தாய். தாயே தமிழே உனக்கே என் முதல் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. அவங்க கால் நடக்க முடியாது, மேல வர முடியாது, நான் வாசிக்கலன்னு போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த தமிழ் பற்று வீட்டை இருக்கும்போது அவங்க எப்படியே மேல வாசிச்சீங்க. அருமை அவங்களோட கவிதை. அடுத்து வருபவர் NS தலைவரதன் அவர்கள். உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு தாயே தமிழே வணக்கம் என்னும் தலைப்பில் கவியரங்கம். அனைவருக்கும் எனது தாய் தமிழ் வணக்கத்தை. வாழ்க வளமுடன் வளர்க தமிழ் என்று கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாயே தமிழே வணக்கம். தமிழே மொழிகளுக்கு தாயே தன்னிகர் அற்றவளும் நீயே. தமிழே மொழிகளுக்கு தாயே தன்னிகர் அற்றவளும் நீயே. உமிழ்ந்தார் காட்டு மிராண்டியன உரைத்தார் நீச பாஷையன. சிமிழுக்குள் அடக்கவே துணிந்தார் உன் சிறப்பினை கண்டுதலை குனிந்தார். சிமிழுக்குள் அடக்கவே துணிந்தார் உன் சிறப்புதனை கண்டுதலை குனிந்தார். உமிழ் போல கூவி திரிந்தார் தமிழ் கூற்றாலே வீணர்கள் சரிந்தார். உமிழ் போல கூவி திரிந்தார் தமிழ் கூற்றாலே வீணர்கள் சரிந்தார். அமிழ்தினும் குன்றாத சுவையே ஆளுமை உன்னில் பல வகையே. அமிழ்தினும் குன்றாத சுவையே ஆளுமை உன்னில் பல வகையே. திமிருடன் தமிழன் என்பேன் தரணியில் பெருமை காண்பேன். திமிருடன் தமிழன் என்பேன் தரணியில் பெருமை காண்பேன். வழிவகை வாழ்க்கைக்கு வகுத்தோம் வந்தேரிக்கு அதிகாரம் கொடுத்தோம். வழிவகை வாழ்க்கைக்கு வகுத்தோம் வந்தேரிக்கு அதிகாரம் கொடுத்தோம். அதனால் செழித்தனல் குரலினை இழித்தனர் செழித்தனல் குரலினை இழித்தனர். செய்வது அறியாமல் திகைத்தோம் செய்வது அறியாமல் திகைத்தோம். இழித்தனர் இழித்தார் புலவர்கள் பெருமதன்னை இகழ்ந்தார் தமிழனம் இனம் தன்னை. பழித்தார் கலாச்சார பண்பு தன்னை புதைத்தார் கற்பு நெறி மாண்பு தன்னை. விழிப்போம் தமிழென உறவுகளை விதைப்போம் தமிழ் புகழ் தரவுகளை. விழிப்போம் தமிழின உறவுகளை விதைப்போம் தமிழ் புகழ் தரவுகளை. தாய் மொழினம் மூச்சென இணங்குவோம் முத்தமிழ் தாயை வணங்குவோம். மொழி நம் மூச்சென இணங்குவோம் முத்தமிழ் தாயை வணங்குவோம். நன்றி அம்மா, நன்றி. சிறப்பான மற்றொரு வாய்ப்பு தனி தந்த தந்தமைக்கு நன்றி. தாயே தமிழே வணக்கம். செந்தமிழ் தாயே செம்மொழியே செல்வ களஞ்சியமே எம்மொழியே. உந்தனை இழித்து படித்தனர் சந்தடியாக படிப்பதை இருத்திடு சங்க தமிழ் படி விளங்கிடு. தெளிவாய் எம்மொழியாலே செந்தமிழுக்கு இல்லை எதுவும் பழி. அமைதினும் இனிமை நிறைத்தமிழ் யாதுமாகி நின்ற இறைத்தமிழ்.
தமிழே தொன்மையின் வளர்ச்சி, தரணியில் உண்மையின் புகழ்ச்சி. விந்தையும் ஒளிரும் அறிவும், வான்புகழ் ஓங்கிய செறிவும் என் தாய் தமிழுக்கு உண்டு என்றே வணங்குவேன் தாயே. வணங்குவது கலைவாணி கணேசன் அம்மையார். தமிழ் திரு ஆதிரன் அவர்களை வேண்டுகிறேன். தமிழுக்கு வணக்கம், நிறைந்த அவைக்கு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நடைபெறும் உலக தாய்மொழி தினத்தில் கவிதை வாசிக்க ஒரு வாய்ப்பளித்ததற்கு நான் முனைவர் அருள்ராஜ். கடந்த 15 வருடமாக சிங்கப்பூரில் ஆய்வுத்துறையில் பணியாற்றி வந்தேன். இப்போது புதுச்சேரிக்கு வந்துள்ளேன். நான் PhD இன் கெமிஸ்ட்ரியில முனைவர் பட்டம். சரிங்களா? 2022ல சிங்கப்பூர் கவிமாலை அமைப்பு சார்பாக நடத்தக்கூடிய போட்டி கவிதையில் சிறந்த கவிஞர் விருதும் தங்கப்பதக்கமும் வாங்கியிருக்கேன். கடந்த ஆண்டு கம்போடியா கலை பண்பாட்டுத்துறையும் அங்கோர் தமிழ் சங்கமும் நடத்தக்கூடிய ஒரு போட்டியில பைந்தமிழ் தேர்வாளர் விருது கிடைச்சிருக்காங்க. இப்போது கவிதைக்கு செல்கிறேன். தாயே தமிழே வணக்கம். உயிரே உயிருமாகி மெய்யே யாக்கையாகி உயிர் மெய்யே நீயானாய் தமிழே. உயிரே உயிருமாகி மெய்யே யாக்கையாகி உயிர் மெய்யே நீயானாய் தமிழே. அகமாகி புறமாகி நின்றாய், ஆண்டாண்டாய் அழியா புகழ் பெற்றாய். மொழிகளில் சிறந்து நின்றாய், நறுமொழியே நீயே உலகாண்டாய். மொழிகளில் சிறந்து நின்றாய், நறுமொழியே நீயே உலகாண்டாய். உண்மையே வளமாகிய என் தமிழே, நின் புகழ் களமாடும் உலகிதுவே. அகிலத்து செந்தமிழே, அறத்திலுயர் வண்டமிழே. நாவால் பாவால் உனைத்தொழவே, கவி பூக்களை தொடுத்தே காலமெல்லாம் காணிக்கையாக்குவேன். மூவா தமிழே, உனைப்போல் நானும் சாவா புகழ் பெறவே காவாய் தாயே. மூவா தமிழே, உனைப்போல் நானும் சாவா புகழ் பெறவே காவாய் தாயே. நன்றி, வணக்கம். தமிழ் திரு கௌசல்யா அவர்களை வேண்டுகிறேன். கற்றோர் அவையை அலங்கரிக்கும் சான்றோர் பெருமக்கள், என் தாய்க்கும் தமிழ் அன்னைக்கும் மாலை வணக்கம். கவிதை எழுதல, என் புக்கு நான் எழுதின கவிதை வேண்டும் வேண்டும் வரிப்பையே தமிழ் காக்க எழுதுவாரி. ஒண்டமிழ் தாழ் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் நம் தமிழர் முன்னேற்றம் என்றார் பாரதிதாசன். தமிழரெல்லாம் தனித்தமிழை வளர்க்க வேண்டும், தண்டமிழ் தரணியெல்லாம் செழிக்க வேண்டும். இளைஞரெல்லாம் என் தமிழை வளர்க்க வேண்டும், இல்லமெல்லாம் தமிழ் செலுத்தி இணைக்க வேண்டும். கலைஞரெல்லாம் தமிழ் கலையை விதைக்க வேண்டும், கரைபடிந்த நெஞ்சுடையார் கண்விழிக்க வேண்டும். ஆவணங்கள் அரசாணை தமிழில் வேண்டும், அரசியலார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாவினங்கள் தனித்தமிழில் படைக்க வேண்டும், பள்ளிதோறும் தமிழ் பெயரே மணக்க வேண்டும். நிலை கொள்ளும் வழியிலே துறைகள் வேண்டும், நேர்த்தமிழை நிலைநிறுத்த உழைக்க வேண்டும். கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது வேண்டும், கலைஞர்களின் படைப்புகளை அரசு பெற வேண்டும். தமிழ் வளர்ச்சித்துறை அமைத்து தர வேண்டும், மழலைகளின் நெஞ்சில் தமிழ் விதைக்க வேண்டும். செந்தமிழே சொற்களில் சிறக்க வேண்டும், செந்தமிழ் உன்னாலே பெருமை வேண்டும். தமிழர் அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டும், இந்நிலை இனிதே மாற வேண்டுமானால் வரிப்புலியே தமிழ் காக்க எழுதுவாரு. தெல்லு தமிழுக்கு தொண்டு செய்தால் தோழி நமக்கில்லை தமிழுக்கு தோழா. தமிழ் காக்க செம்மொழியாய். நான் பிரான்ஸ் அம்மா வந்திருக்காங்க. பிரான்ஸை பத்தி ஒரு கவிதை எழுதிருக்கேன், படிக்கலாம்.
தமிழ் தாயை தத்தெடுத்து இருக பற்றி இயங்கும் பிரான்ஸ். தமிழ் தாயை தத்தெடுத்து இருக பற்றி இயங்கும் பிரான்ஸ். சுதந்திர தென்றல் வீசிடும் நாடு, சமத்துவ கீதம் சாற்றிடும் நாடு, சகோதர சமத்துவம் வளர்த்திடும் நாடு, ஆணவம் எதிலும் இல்லாத நாடு, வாழ்க்கை வழியின் சிறப்பினை வாரி வழங்கிடும் வள்ளல் நாடு, பெண்ணின் பெருமையை போற்றும் நாடு, இன்ப உலகை இனிதே காப்பது, இனிய பேச்சு எதிலும் காண்பது, அச்சம் என்பது அறவே தவிர்ப்பது, ஆணவம் இல்லா வாழ்க்கை வாழ்வது, அமைதி உலகை காக்க துடிப்பது, விருப்பம் இல்லாது நெருங்காதிருப்பது, ஏற்றத்தாழ்வு இல்லாதிருப்பது, அழகு அழகு எதிலும் அழகு, அறிவால் உயர்ந்து அறிவியல் காண்பது, காலத்துக்கு ஏற்ற நடையும் உடையும், சமையல் கலையில் சரித்திரம் படைப்பது, சிறுமியை கண்டு இகழ்வதும் இல்லை, பெருமையை கண்டு வியப்பதும் இல்லை, இந்திய பண்பை இணையாக கொண்டது, திருக்குறள் கருத்தை திறம்பட ஏற்ற நாடு, எந்த சமயத்திலும் பிறருக்கு உதவுதல், நன்றி கூறல், நலம் பாராட்டுதல், தண்ணீர் அகற்ற வாழ்வில் சிறந்து நற்றமிழ் பண்புகள் நலிந்து கிடக்கும், தமிழ்த்தாயின் பண்புகளை தத்தாக எடுத்து வந்தாரை வாழ வைக்கும் பல மிகுந்த நாடு, நன்மணி போலும் நல்ல நாடு, நற்றமிழ் பண்புகள் நிறைந்த நாடு, பிரான்ஸ் நாட்டின் பெருமையை போற்றுவோம், பெருமையை இதுல ரெக்கார்ட் ஆகுது. எடுப்போம். ஓகேவா? ரைட். நிறைய புக் எழுதி அடுப்பாங்கரையில் கொள்ளாம தொடர்புடையவங்க அந்த நாட்டை பத்தி தெரியுது, அந்த நாட்டில் குடியிருக்க பச்சை சேமாவை பத்தியும் தெரியும். அதனால அவங்க எழுதின கவிதை புத்த மாதிரி வாசிச்சாங்க. இவங்க கவிதையை வாசிக்கும் போது கண்ணதாசன் ஒரு தடவை பாடியிருப்பாரு, சொந்தம் சொந்தம் நாடார் பொன்னாடார் பொருநாடார் சொந்தம் தலைநாடார் தாய்நாடார் தாய்நாடு நாடு நாடாரை நாடு. காமராஜரை பத்தி எழுதியிருப்பாங்க கண்ணதாசன். அது மாதிரி அந்த நாடு நாடு நாடுன்னு அவங்க கவிதையில வந்தது. அதனால நாடை நாடினவன் என்னைக்குமே நல்ல இப்படி கொடுங்க, இங்க கொடுங்க, அம்மா கிட்ட கொடுங்க. தயாரா இருக்கிறீங்க வாசிக்கிறதுக்கு? இங்க வாங்க, இப்படி வந்துருக்கீங்க. கேமரா இங்க தானே பாருங்க. ஆமா அமைப்பாளர்களுக்கும் சட்டம் வாசிக்க முக்கணியில் தேர்கண்ணல் கலந்தனவாய் இனிக்கும் மொழியாம் நீ நீதிநிலை ஒழிந்திடுவேன் தாயே, புக்க செய்தி தக்கவாறு தென்னமுதும் சொற்கள் ஒங்கியுள்ளம் பெருக்கிடுது பேரின்பு நிலை, எக்கணமும் உங்களையே பட்டினார்க்கும் மறவா ஏற்றமெல்லாம் ஈந்தரும் இறையன்பின் உண்மையே, தக்கவாறு வாய்த்திட்ட தன் தமிழே தாயே தலைவணிந்து பணி செய்வேன் தரை செய்வாய். இன்பங்கள் 1000 தான் இருந்தாலும் என்ற இன்பத்தை அளித்திடுமோ இறையன்பின் உண்மையே, துன்பங்கள் 90 தோன்றினாலும் நல்ல துடிப்புள்ள கவி உணவு உழைத்திடுமே தாயே, பண்பட்ட மேன்மொழியாய் பாரிநிலை மிளிர்ந்து பவனி வர தமிழருக்கு வக்கப்பணம் நீயே, உண்புகளோ உலகெல்லாம் ஒழிக்கின்ற நாளே சேயாம் எங்களுக்கோ உயர்ந்த பெருநாள், தமிழமுதே நாளும் முன்னை உண்டு வாழும் போது தனித்துவமாய் மாற்றுகின்ற தரணியின் மீது
தமிழ் உண்மை கண்குஞ்சா காற்று வாழும் போது கருநீரை மகவனத்து கரமுயரும் வாழ்வு. தமிழ் உயிராய் உமை சுமந்து எண்ணி வாழும் போது தலை நிமிர்வே அல்லாது சூழ்ந்திடும் தாழ்வு. தமிழ் தாயை உமை வாழ்த்தி பணி செய்யும் போது சத்தியமாய் சாராது சகத்தினிலை வரும்போது வழி பயணத்துல அவருடைய சத்தத்தை செலவு பண்ணிட்டாரு. சத்தம் வண்டி சத்தம் இல்லையா, சத்தத்தை செலவு பண்ணதால இங்க கவிதை வாசிக்கும் போது சத்தம் குறைஞ்சிடுச்சு. அவ்வளவுதான், அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு கவிதை வாசிக்கிறேன். தாய் மண்ணே, தமிழகத்தில் கன்னி பெண்ணே, உன்னை தரம் தாழ்த்த விடுவோமா நாங்கள்? கற்பிற்கினிய கற்பே, உன்னை வேர்மொழி கலக்க கைகரம் போட்டு தடுப்போம் நாங்கள். வானத்து மழையே, வையகத்தில் நீ பொழிய என்ன தவம் செய்ததோ இம்மண்ணும்? தன்னலமற்ற தலைவர்கள் தோன்றி தொண்டு புரிய என்ன தவம் செய்தன்றோ மக்கள்? செம்பயிரை வளர்க்க நீ பொழியும் மழை இவ்வையகத்தை காத்திடுமே. என் தமிழை இவர் வளர்க்க ஆற்றுவாரோ தொண்டும்? என் தமிழை சேவையை வளர்ப்பாரோ? எங்கும் பொழியும் மழையே உனக்கில்லை. இவ்வையகமே வரவேற்கும் என் தமிழோ எங்கும் பாடும். என் தமிழை போற்றாதோர் யாரும் இல்லை, எங்கும் இல்லை. உலகிற்கே எம்மொழியாம் செம்மொழி, என்னுயிரே தமிழ் மொழியாம். மிகவும் அருமையான ஒரு கவிதை. பாவலர் கவிர் ரத்தினம் அவர்களை. தாயே தமிழே வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் பிறந்த காவிரியின் கரை தவழ்ந்த அருள் தமிழ் தாயே, கடல் கடந்த நாட்டினிலே உன்னை தாளாட்டவே காலமெல்லாம் பாடுகிறோம் கன்னி தமிழாலே. முன்னோர் வாழ்ந்தால் தரணியில் தமிழாய், மூவேந்தரும் வளர்த்த இந்திய தமிழை. முன் தோன்றிய பல மொழிகளில் மூத்தது தமிழை. முழுமூச்சாய் தூய தமிழை வணங்குவோம். தொல்காப்பியம், தேவார, திருவாசகம், தொன்மை திருப்புகழும், சிலப்பதிகாரமும், சைவர்களை கட்டி அணைத்த கந்த புராணமும் தமிழ் மொழியின் மணி மகுடமாகும். பாரதி பாவேந்தர் பாடினார் தூய தமிழாலே, பார்ப்போற்றி விளங்கினார் இனிய தமிழாலே. தேன்போல் இருவர் கூடி பால் குடிந்தார் செந்தமிழாலே, தெய்வீக படைப்பால் தூய தமிழை காப்போம். இலக்கிய இலக்கண இனிதன தூய தமிழே, இவ்வுலகில் அறிஞரை வாழ்த்திடும் புகழ் தமிழே. முக்கணி சுவையா தெளித்தா தேன் தமிழே, உம்மாறி பொழியும் பசுமை தாய் தமிழே. திறன் பேசி ஒழித்தாலும் தமிழை என ஒழிக்கட்டும். சித்தைக்கும் காதல் காவியம் தமிழால் வரையட்டும். நன்கு மெத்தை படித்த காதலர்களும் நான் உன்னை காதலிக்கிறேன் தமிழிலே சொல்லட்டும். தமிழ் என்ற மூன்றெழுத்தை சுமந்த தமிழால் தமிழரசன், தமிழழகன், தமிழ்ச்செல்வன், தமிழன்பன், தமிழரசி, தமிழழகி, தமிழச்சி, தமிழ்மணி, தமிழருவி என பெயர் சூட்டி தாய் தமிழை வணங்கிடுவோம். தமிழுக்கு அமுதென்று பேர். இந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். பாவேந்தன் பாடியதை வாசிப்போம், நேசிப்போம், சுவாசிப்போம். தாய் தமிழை வணங்கி மகிழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். சான்றோர் அந்த காலத்துல சங்க தமிழ் வளர்த்தது உங்களுக்கு நீங்க முத்தமிழ் கவிஞர்கள் எப்படி கவிஞர்கள் தமிழை வளர்த்தாங்கன்றது அருமையா சொன்னீங்க. மிக்க நன்றி. தாயே தமிழை வணக்கம் கவிதை படித்த அனைவருக்கும் அனைவரும் மிகவும் மிகவும் சிறப்பாக கூறியது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது முதல் நாள் தான். தொடர்ந்து இந்த எல்லா அனைத்து நாட்களிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அமர்வு வழக்கறிஞ அமர்வு தொடங்குகிறது. வாங்க வாங்க, வணக்கம். அதான் பேசுவாங்க.
பிரான்ஸ் பத்தி எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மையார் கவிதை பிரான்ஸ் நாட்டை பத்தி. பிரான்ஸ்ல இருந்து 2 மகள்கள் வந்திருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் பெருமையா இருக்கு இல்லையா? ஒரு சந்தர்ப்பத்தில் அடியேன் பாரிஸ் நகருக்கு போயிருந்தேன். அப்பொழுது என்னை அழைத்து செல்வதற்காக என்னுடைய நண்பரின் மகன் வந்திருந்தார். அவனோடு சேர்ந்து பயணம் செய்யும் போது பாரிஸ் நகரத்திலே மிகப்பெரிய நூலகம் ஒன்றை காட்டினான். ஐயா மாமா இந்த நூலகத்தை பாருங்கள். பார்த்தேன், அதனுடைய அமைப்பு அப்படி இருந்தது. சரி, அப்போ இந்த நூலகத்தில் ஏதேனும் செஷன் இருக்கிறதா என்று கேட்டேன். அந்த நூலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது மாமா. அவையெல்லாம் நம்பர் படுத்தி இருக்கிறார்கள். 1, 2, 3 என்று எல்லா புத்தகத்துக்கும் நம்பர் கொடுத்திருப்பாங்க நூலகத்துல. அது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஒரு நம்பர் சொன்னா புத்தகத்தை கொடுத்துருவாங்க. அது போல அந்த நூலகத்தில் நம்பர் 1 முதலாம் எண் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பைபிளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பொதுவானது. அந்த நூலகத்தில் உள்ள எண் 1 நூல் எது என்றால் அது பைபிள் என்றார். அப்படியாப்பா, மகிழ்ச்சியப்பா. சரி, நம்பர் 2 எதற்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா மாமா என்று கேட்டான். தெரியவில்லைப்பா, சொல்லு என்று. நம்முடைய திருக்குறளுக்கு நம்பர் 2 கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாரிஸ்ல இருக்கிற பொது நூலகத்தில் நம்முடைய திருக்குறள் 2வது புத்தகமாக என்ன வழங்கப்பட்டிருக்கிறது என்ற பெரிய விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. உண்மையிலேயே அந்த பைபிள் அங்க இருக்குன்னா அது பிரெஞ்சு மொழியில இருக்கும். அங்க இருக்கவங்க பிரெஞ்சு மொழி தெரிஞ்சவங்க பிரெஞ்சுக்கு அது கொடுத்துக்கிறது தவறு கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுடைய மொழியாக நூலாகிய திருக்குறளுக்கு 2வது இடம் கொடுத்திருக்காங்க செய்தி இன்றைக்கு நம்முடைய பகிர்ந்து கொண்ட அமிர்த கங்காதரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மாதம் புதுச்சேரியில் இருப்பார். 6 மாதம் ஜெர்மனியிலும் லண்டனிலும் உலா வருவார். அம்மாவுடைய இவர்களை வாழ்த்துரைப்பதற்காக வாழ்த்துறை சொல்லிவிட்டு சென்று விடுங்க பாருங்க. நன்றி ஐயா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா, கவிஞர் வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவை இன்று புதுவை எம்ஜிஆர் நகரில் அம்மையார் பத்ரிஷா பாபுராயர் அம்மையார் வீட்டில் நடக்கின்ற இந்த பெரும் விழா என்றே சொல்கிறேன். இது ஒரு விழாதான். இந்த பெருவிழாவில் தாய்மொழி நாள் உலக சாதனை தொடர் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் கலந்து கொள்ளும் பெயர் பெற்றமைக்காக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய சிறப்புமிக்க விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற தனியாத தாகத்துடன் பிரான்ஸ் தேசத்திலிருந்து பறந்து வந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்கள் பாவலர் பத்ரிஷியா பாப்ராயர் மற்றும் பாவலர் சாவித்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் தமிழ் ஆர்வத்தை கண்டு பெருமைப்படுகிறேன். கவிஞர் வாணிதாசன் அவர்களை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் சொல்ல வேண்டும். வாணிதாசனார் அவர்கள் அவர்களுடைய பேரன் திரு முருகன், ஐயா எழுதுங்க, திரு முருகன் அவர்தான், மற்றும் பேத்தி வளர்மதி திருமுருகன் அவர்கள் இங்கு வரவில்லை. ஒரு நிகழ்ச்சிக்காக டெல்லி வரை சென்று கொண்டிருக்கிறார்கள். முருகன் மற்றும் வளர்மதி இவர்கள் ஆற்றி வரும் தமிழ் தொன்று போற்றுதலுக்கு உரியது. தமிழ் தம்பதி வாழ்க. வாணிதாசனாரின் குடும்பத்தில் தோன்றிய இவர்களுக்கு தமிழ் உணர்வு இயற்கையாகவே அமைந்திருப்பதில் வியப்பு ஏதும் இல்லை. வாணிதாசனாரின் கவிதைகளை படித்தவர்களுக்கு தெரியும் அவர் இயற்கையை ரசிக்கின்ற ஒரு கவிஞர் என்பது. தமிழகத்தின் தாகூர், தமிழ்நாட்டின் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், கவிஞர் அனைத்துக்கும் மேலாக பிரெஞ்சு அரசாங்கம் வழங்கிய செவாலியா விருது, இன்னும் பல்வேறு விருதுகளை பெற்ற வாணிதாசரின் வழிவந்த செல்வங்கள் முருகன் மற்றும் வளர்மதி ஆகிய இவர்களோடு மட்டுமின்றி நம்மை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து
தாய்மொழியினால் உலக சாதனையின் தொடக்க விழாவை நம்மால் முடிந்த அளவு தொடர்ந்து நடத்தி தமிழ் தாய்க்கும் தமிழ் மொழிக்கும் இன்னும் பெருமை சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தாய்மொழி உணர்வு என்பது நம் குருதியோடு கலந்த ஒன்று. தாய்மொழி உணர்வு என்பது நம் இரத்தத்தோடு கலந்த ஒன்று. அதை பிரித்து பார்க்க இயலாது. உயிர் உள்ளவரை, இதயம் துடிக்கும் வரை தாய்மொழி உணர்வும் சேர்ந்தே துடிக்கும் என்று கூறி என் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயா அமர்லிங்க கங்காதர் பொதுவாக கூட்டத்தில் வரமாட்டார், குளிர்ச்சியாதான் இருக்காரு. சரி வரவே மாட்டாரு. ரொம்ப பண்ணா இந்த மாதிரி நம்ம கூட்டங்கள் மட்டும் வரக்கூடியது. இயற்கையில அவருக்கு சில ஆதங்கங்கள் உண்டு. அது நியாயமான ஆதங்கம். இந்த கவிஞர்கள் மத்தியில் அது நிற்பது சரின்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க எல்லாம் கூட ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. படிக்கிறதே கிடையாது, குழுக்கள கவிதையை தான் யாரும் படிக்கிறது கிடையாது. அனுபவம், வாழ்க்கை அனுபவம் தான் போதும். படிக்கணும், ஏற்றுக்கணும். புரியல, வாழ்க்கை அனுபவம் இல்லைங்கய்யா. நம்ம மக்களை நேர சந்திங்க. அதுதான் ஐயா அவங்க சொல்றது. ஐயா அவங்க சொல்றது குழுவுல ஐயா அதை சொல்ல வரலங்க ஐயா. குழுவுல பதிவு பண்ணா அதை யாரும் படிக்கிறது இல்லைன்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. யாரும் படிக்கிறதே கிடையாது, படிக்கிறது கிடையாது. பல குழுக்கள்ல நான் சொல்ற உண்மையை சொல்றேன். நான்லாம் குழு நடத்திக்கிட்டு இருக்கோம், ஐயா நடத்துறாரு. ஒரு போட்டிக்கு தலைப்பு கொடுக்குறாங்க, 110 பேர் எழுதியிருக்காங்க. அந்த 110 பேருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட்டி முடிஞ்சோம், திங்கட்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை இரவு கட சான்றிதழ் போடுறாங்க. வெறும் பெயரை மட்டும் எடுத்து போடுறாங்க தவிர அவர்களும் அந்த கவிதையில படிப்பது கிடையாது. எதுக்காக எழுதணும்னு தெரியல. அப்ப எப்படி கவிதை வளர்ச்சி அடையும், எப்படி இலக்கிய வளர்ச்சி அடையும்? அவருடைய இல்லம்மா, அந்த உங்க கவிதையை படிக்கணும். படிக்க மாட்டீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. படிக்க முடியா விட்டு போயிடுங்க. படிக்க முடியாது, நீங்க எழுத மட்டும் நாட்டம் படிக்கணுமா? நீங்க படிக்க மாட்டீங்க, அடுத்தவங்க மட்டும் படிப்பாங்களா கேக்குறாங்களா கேள்வி. அப்ப என்ன சொல்றேன்னா, சமீப காலமா கவி எழுத விட்டுட்டார். எனக்கு கவி எழுதணும் தோணுது, நான் தட்டச்சு பண்ணி வச்சுக்கிறேன், நானே படிச்சுக்கிறேன், நீ படிக்கையா சொல்லு உங்களுக்கு தர்றேன் அப்படின்றாரு. நூல் வெளியிடுகிற வாய்ப்பு இருந்தும் நான் நூல் வெளியிட மாட்டேன், நீங்கள் யாரும் படிப்பதில் எதற்காக நூல் வெளியிட கேள்வி கேட்கிறேன். இது அவருடைய கேள்வி. அந்த கேள்வி இந்த அவைக்கு முன்பாக வைக்கிறேன். ஒரு புதுச்சேரி சார்ந்த, நீங்களா புதுச்சேரி சார்ந்தவங்க, இதற்கான ஒரு மாற்றை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். படிக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வரணும் என்பதை வைத்து அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில வாழ்த்துறை வழங்குவதற்காக ஐயா தலைவர்தான் ஐயா வந்திருக்காங்க. வீரத்தமிழச்சி இருங்க வீரத்தமிழச்சி வேலுநாச்சியார் கலை இலக்கிய சமூக பேரவையா இயக்கத்தை சார்ந்த வந்திருக்கிறார். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய குறும்படத்தை எங்களுடைய அமைப்பு தமிழ்ச்சங்கத்திலே போட்டோம். அப்போதான் முதல் முறையாக இவர் எனக்கு அறிமுகமானார். அன்றிலிருந்து இன்று வரை எனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து முரண்பாடு உண்டு. ஆனால் தமிழ் என்றும் நட்பு என்பது எந்த வகையிலும் நாங்கள் மாற்று விலகி நிற்பதில்லை. உண்மையிலேயே அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக நிறைய கருத்து முரண்பாடு எனக்கு அவருக்கு உண்டு. இதான் நாங்கள் என்ன செயல்பட்டு இருக்கோம். ஐயா வாழ்க்கை வழங்கினா அன்பு. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த நம்ம பிரான்ஸ்ல இருந்து பத்ரிசியா பாப்ராயா அம்மாவுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அது சார்ந்து வாழ்த்துறை கவியரங்கம் இதெல்லாம் சிறப்பா நடந்தது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம்.
விஜய் ஷூட்டிங் நடக்குது 2 மணி நேரம் பஸ் நின்று போச்சு. ஒரு முக்கிய நிகழ்வாக உலக தாய்மொழியை முன்னிட்டு தாயே தமிழே வணக்கம் என்ற கவியரங்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவும் மற்றொரு அமைப்பும் சேர்ந்து செய்கிறது. அதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இல்லை புதுச்சேரியை சேர்ந்த பத்ரிஷா பாப்புராயர் அவர்களுக்கும் சாவித்ரி அம்மையார் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த நாளில் அவர்களுக்கான வாழ்த்துறையும் அவர்களை பற்றிய கவிதையும் வாசித்தார்கள். அதுவே வாழ்த்துறை மாதிரி தான் இருந்தது. அப்படி மிகவும் சிறப்பான இந்த நிகழ்ச்சி. ஆனா இது இந்த மாதம் 21ஆம் தேதி உலக தாய்மொழி நாள். ஆனா அது என்னைக்கு வேணாலும் கொண்டாடலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. 21ஆம் தேதி எங்கேயே இருக்கு இல்லையா, என்னைக்கு வேணாலும் கொண்டாடலாம். சரி, அந்த உலக தாய்மொழி நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல நிறைய பேர் சொன்னாங்கன்னா ஒரு சிலர் அதை அப்படியே தொட்டாங்க, முழுசா சொல்லல. நம்ம நாட்டுக்கு பக்கத்துல கிழக்கு பாகிஸ்தான் சொல்லக்கூடிய அந்த பங்களாதேஷ், அதுல மொழி போராட்டம் நடந்தது. அந்த மொழி போராட்டத்துல ஒரு 4 பேர் உயிர் நிறுத்தாங்க. மொழிக்காக, தன்னுடைய தாய்மொழி தான் இருக்கணும், வேற ஒரு மொழியை அங்க திணிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு 4 பேர் இறந்தாங்க. அந்த நாளை முன்னிட்டு, அந்த மொழி போராட்டம் நடந்து 4 பேர் உயிரிட்டாங்க இல்லையா, அதை முன்னிட்டு தான் நம்ம இன்னைக்கு உலக தாய்மொழி நாள் கொண்டாடுறோம். சரி, ரைட், அது ஒண்ணும் தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனால் அங்க மட்டும்தான் மொழி போராட்டம் நடந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி. அதை விட தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அதே தாய்மொழிக்காக உயிரை விட்டார்கள். அவங்க 4 பேர் உயிர் விட்டாங்க. இங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் தாய்மொழிக்காக உயிர் விட்டார்கள். ஆனா அங்க 4 பேர் உயிர் விட்டதை நம்ம மதிக்கிறோம். ஆனா 100 பேர் உயிர் விட்டதை நம்ம மதிக்கணுமா இல்லையா? அதுதான் உலக தாய்மொழி நாளாக வந்திருக்க வேண்டும். அங்க ஒரு கேள்வி வைங்க. அப்ப ஏயா வரல அப்படி கேள்வி. ஏன் வரல? உலக அரங்கில் பன்னாட்டுக்கு நான் கொண்டு செல்லவில்லை. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு போராட்டம் நடந்தது. 100 பேர், தாளமுத்து, நடராசன் போன்றவர்கள் எல்லாம் தன் உயிரை நீந்தார்கள். எத்தனை பேர் மண்ணெண்ண குத்தி கொளுத்திக்கிட்டாங்க, தூக்குமாட்டி இறந்தாங்க. இவ்வளவு பையன் தன் தாய்மொழிக்காக உயிரை விட்டவர்களின் அந்த செயலை, அந்த நிகழ்வை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்க்கவில்லை இங்கு ஆட்சியில் இருந்தவர்கள். அப்படி உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்து இருந்தால் இந்த தமிழகத்தில் நடந்த மொழி போராட்டம் தான் உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்பட்டு இருக்கும். சரி, ஏன் அதை போய் கொண்டு சேர்க்கல? நடந்தது, கொண்டு சேர்க்கலன்னு சொல்ல. ஏன் கொண்டு சேர்க்கல? பேசித்தான் ஆக வேண்டும். இப்போ நம்ம வீட்டுல இப்ப ஐயாவே இருக்காரு. ஐயா வீட்டுல தான் புள்ள நல்லா படிக்கணும், தன் மகள் நல்லா படிக்கணும், அவங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும், யாரு முதல்ல நல்லா நினைப்பாங்க? ஐயா தான் நினைப்பாரு. பெத்தவங்க தான் நினைப்பாங்க. தன் மகன் நல்லபடியாக இருக்கணும், நல்லா படிக்கணும், ஆற்றலுடன் இருக்கணும், நல்ல திருமணம் செய்து வாழணும் நினைக்கிறது பெத்தவங்க. 3வது வீட்டுக்காரங்க அடுத்தவங்க நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்கல்ல. அதுல மாற்று கருத்து இல்ல. இதே தாங்க தமிழ்நாட்டுல உள்ள நிலைமை. தமிழ்நாட்டில் என்ன, நீ யார் வேணாலும் வாழுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்றேன். நன்றாக வாழுங்க, சிறப்பா வாழுங்க. ஆனால் தமிழன் தான் மற்ற மொழி மாநிலத்தை போல் ஆள வேண்டும். அதுதான் நம்ம செஞ்ச தப்பு. மற்ற மொழி மாநிலத்தை நீங்க ஆந்திரால வெட்டினா தெலுங்கு ஆள்றாங்க, கேரளாவில மலையாளி ஆள்றாங்க, கர்நாடகாவில கன்னடம் ஆள்றாங்க, குஜராத்ல குஜராத்தி ஆள்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ற கேள்வி வருகிறது இல்லையா? இது கேட்கணும். இதுல போய் அரசியல் பூசி நம்ம மயங்கிடக்கூடாது. நீ யார் வேணாலும் எந்த கட்சியோட கூட இருந்துக்கோ, அங்க ஆள வேண்டியது தமிழனை ஆள வேண்டியது, தமிழ் இனத்தை ஆள வேண்டியது ஒரு தமிழன் தான் இருக்க வேண்டும். இதை எத்தனை தமிழறிஞர்கள் பேசுகிறார்கள் என்று பார்த்தால் ஒருத்தவங்க கூட வாய் திறக்க மாட்டாங்க. தமிழ பேர் வைக்கணும், தமிழ படிக்கணும், தமிழ் முதன்மையா இருக்கணும், அலுவல் மொழியா இருக்கணும், பேர் பலகைகள் எல்லாம் சொல்லுவாங்க. தமிழன் தாயே ஆளணும். எங்கேயாவது ஒரு தமிழறிஞர் சொல்லியிருக்காங்க? விரல் விட்டு காட்டுங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த தமிழ் என்பது ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது.
தலைமையில புரியுதா? வியாபாரமாகிவிட்டது. நீ உண்மையிலே அந்த வார்த்தையை பயன்படுத்த உண்மையான தமிழன் கேட்டுக்கொள். எல்லா வழியில் பதவிக்கும் பட்டத்துக்கும் மற்றவர்களை சொரிந்து வாழும் அறிஞர்கள் இருக்க அவர் சொரிஞ்சிருந்தா அவங்க பல இடத்துல பேசிருக்கேன். என் தாய் என் தகப்பன் என் வீட்டுக்கு குடும்ப தலைவன் இல்ல, என் பாட்டி என் பாட்டன் என் வீட்டுக்கு குடும்ப தலைவன். அப்படிதான் ஒவ்வொருத்தரும் நடத்தீங்க. 4வது வீட்டுக்காரன் என் வீட்டுக்கு வந்து குடும்ப தலைவனா இருந்தா அது அசிங்கமா நினைக்கிறோம் இல்லையா? இது வீட்டுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் இல்லைங்களா? தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். நான் இப்பவும் சொல்றேன், நமது மற்ற மொழிகள் நம்ம சகோதர மொழிகள். அது தெலுங்கு, கன்னடம், மலையாளமா இருக்கட்டும், நமது சகோதர மொழிகள். அவர்கள் இங்கே வாழ வேண்டும், சாதாரணமா இல்ல, பெருவாரியாக வாழட்டும், வாழ வேண்டும். ஆனால் மற்ற மொழியில் ஆளும் அந்த இனத்தவர்களை போல இங்கே தமிழனின் தமிழ் மொழி ஆள வேண்டும். இது எனது உரிமை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிட, மற்ற மொழிக்காரர்களோ இனக்காரர்களோ நான் பகையாளி அல்ல, நான் எதிரியும் அல்ல, அவர்களை தாக்கியும் பேசவில்லை. எனக்கான உரிமையை நான் பேசுகிறேன். நான் இப்படி பேசினா அவன் இன பிரச்சனை பேசுகிறான், தமிழ் இன பிரச்சனை அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்படி பேசியே இல்ல அரசியல், அவன் அரசியல் பேசுறான் இப்படின்னு பேசியே நம்மை அடிமையாகவே வைத்திருக்கிறார்கள். என் மீது இன்னொருவர் சவாரி செய்து கொண்டிருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அது அடிமைத்தனம் தானே. இதுல இருந்து நாம் விலக வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? தமிழ் ஆள வேண்டும், தமிழ் ஊனாக்க தமிழன் என்றைக்கு ஆள்றது? அந்த ஒரு கேள்வி கேட்டு போறேன். அரசியல் பேசாது. என்ன அரசியல்? இதுல எங்க இருக்குது அரசியல்? நான் தான் தெலுங்கர், கன்னடம், மலையாளி எல்லாம் என் நாட்டுல வந்து வாழுங்கன்றனே. நான் உங்களை பகையாளிய நினைக்கவே இல்லை. ஆனால் ஆந்திராவில் தெலுங்கரால் எல்லாம், மலையாளத்தில் மலையாளி ஆளலாம், கேரளாவில் கர்நாடகாவில் கன்னட ஆளலாம். என் தமிழ்நாட்டில் தமிழ் ஆளணும். இது பொதுவான என்னுடைய கோரிக்கையும் கூட. யாரையும் குறிப்பிட்டு நான் இங்கே பேசவில்லை. எனது இனத்துக்கான உரிமையை நான் பேசுகிறேன். ஆக இந்த உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தமிழர் ஆளாததால், ஒரு தமிழனின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய தமிழின போராட்டத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த மொழி போராட்டத்தை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு தமிழன் ஆளாததால் வந்த வினை அவர்கள் எப்படி எடுத்துன்னு போய் அங்க போய் சேர்ப்பாங்க உலக அரங்கில? என்னுடைய பெருமையை, தமிழரின் பெருமையை, சிறப்பை, மாண்பை நான் வெளியே பேசிட்டா தமிழன் பிடித்துக் கொள்வான். நான் யார் தெரியுமா? நான் இவ்வளவு பெருமையானவன், சிறப்புக்குரியவன், என் மாண்பு இவ்வளவு என்று விழித்துக் கொண்டால் நான் தமிழன் சிறப்பானவன், என்னை இன்னொரு ஆள்வதா என்ற கேள்வி வந்துவிடும். இதனால் அவர்களை மயக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டும், குழப்பத்திலே இருக்கணும். ஒன்று மது, இன்னொன்று வேற ஏதாவது. இப்படியே நம் அறிவின் சிந்தனையை தூண்டாமல் சிலர் அவர்களுக்கான ஒரு படையை வைத்திருக்காரு, கட்டமைத்திருக்காரு. நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களுக்கு பதவி தருகிறோம், பட்டம் தருகிறோம் என்றால் அவர்கள் அதையே தான் ஊதுவாங்க. நான் அறிஞர், நான் அறிஞர், நான் அறிஞர். நீ என்னத்தை அறிஞர்? அதையாவது எங்களுக்கு சொல்லு. ஒண்ணு அறிஞ்சதில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நமது வரலாறுகள் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதானா தெரியல. நிறைய பேருக்கு ஒரு வேலுநாச்சியார் வரலாறு கூட எடுத்துக்கலாம். ஐயா கூட இப்ப சொன்னாரு, அவருடைய நிகழ்ச்சியில தமிழ்ச்சங்கத்துல வேலுநாச்சியாருடைய வரலாற்றை ஆய்வு பண்ணி ஒரு காணொலியா எடுத்து வந்து போட்டு காமிச்சு எல்லாரும் அதை பார்த்தாங்க. அதுலதான் நான் அடையாளப்பட்டேன். நம்மவா அடையாளப்படுத்தணும்னு நினைச்சு நான் செஞ்சேன். அது அடையாளப்பட்ட இப்ப வரலாற்று ஆய்வு நூல் எழுதியிருந்தேன். அதையும் எல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு சிவகங்கை சமஸ்தானத்துல அந்த நூலை படித்து பார்த்துட்டு எனக்கு பாராட்டு மடல் எழுதி, நீங்க சமஸ்தானத்தோட அரண்மனையில வந்து சிறப்பு தங்கியிருக்க வேண்டும், தங்கன்னு கூப்பிட்டாங்க. போன தங்கன்னு வந்தேன். இதெல்லாம் நமக்கு சிறப்பு செஞ்சாங்க. எங்க வேலுநாச்சியார் வரலாறு எழுதுனால வேலுநாச்சியார் நேரடியான வாரிசு ராணி மதுராந்தக நாச்சியார் கூப்பிட்டு நம்ம சிறப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஐயா போன்றவர்கள்லாம் அது ஈடுபாடு கொண்டு ஒரு வரலாற்று சுற்றுலாவே எடுத்தார் வேலுநாச்சியாருக்காக. அந்த வேலுநாச்சியார் பயணித்த அந்த இடங்கள்லாம் எங்க சிவகங்கை, காளையார் கோயில், கொல்லங்குடி, அரியாக்குறிச்சி, நாட்டரசங்கோட்டை, குழிமாண்டகுடி, மரவமங்கலம், இது எல்லா இடத்துக்கும் ஐயா இட்டு போயிருக்காங்க. போனோமே இல்லையா? பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஐயா கூட வந்தாரான்னு தெரியல, பார்த்துட்டு சொன்னாங்க, நாங்க இதுவரைக்கும் எத்தனையோ வரலாற்று இடங்களா போயிருக்கோம், கோயில் குளம் எல்லாம் பார்த்தோம், நீர்வீழ்ச்சி, அருவியெல்லாம் பார்த்தோம். ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே சமாதி தான். இந்த கொல்லங்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உடையாள் காலின், உடையாள்னு ஒரு படை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க வேலுநாச்சியார். அங்க நீங்க நாட்டரசங்கோட்டையில கம்பர் சமாதி, கம்பர் சமாதி நாட்டரசங்கோட்டையில வந்துதான் தப்பிக்கிறாங்க. வேலுநாச்சியாருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட இடம். அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க காளையார் கோயில்னா மருது சமாதி இருக்கு, மன்னர் சமாதி இருக்கு, முத்துவடுகனார் சமாதி, பக்கத்துல நாராயண யோகீஸ்வரர் சமாதி இருக்கு. மருது சகோதரர்கள் நீங்க இன்னும் 90 நாள்ல செத்து போட்டு சாபம் விட்டார். அது ஒரு வரலாறு. இப்படி எல்லா இடங்களும் சமாதி, வேலுநாச்சியார் சமாதி, இப்படி எல்லா இடமும் சமாதியா இருக்க சொன்னாங்க. இந்த சமாதிகளை எல்லாம் பார்த்த போது உடம்புல ஒரு உணர்ச்சி பெருக்கெடுக்குது. நம்ம வரலாறு இப்படி மறைக்கப்பட்டிருக்க, இவ்வளவு பெரிய வரலாற்று தடங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், இத்தனை காலத்துக்கு பிறகு நான் எழுதி இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல,
அப்படி எழுதி ஒரு பாட புத்தகத்திலேயோ ஒரு வரலாற்று புத்தகத்திலேயோ இருந்தா நாம் எல்லாம் படித்திருப்போம், நாம் பெருமை அறிந்திருப்போம். இப்ப என்ன சொல்றோம்? ஜான்சி ராணின்னு சொல்றோம். அப்படித்தான் சொல்லியிருக்காங்க ஜான்சி ராணி. அப்போ ஜான்சி ராணி நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களும் ஆங்கிலேயரை போரிட்டு போர்க்களத்திலே இறந்து விட்டார். நம்ம அவங்களுக்கு முன்னாடி 77 ஆண்டுக்கு முன்னாடி வேலுநாச்சியார் போரிட்டு ஆங்கிலேயரை வென்றார். ஆங்கிலேயரை வென்றதில் வேலுநாச்சியாருக்கு முன்பும் யாரும் வென்றதில்லை, வேலுநாச்சியாருக்கு பின்பும் யாரும் வென்றதில்லை. ஒரே ராணி வேலுநாச்சியார் மட்டும்தான் வென்றார். அத்தகைய சிறப்பை என்னால், நான் ஒரு சாதாரண எளிய மனிதன் தான், சுங்கத்துறையில ஆய்வாளராக இருந்தேன். எனக்கும் வரலாற்றுக்கும் தமிழுக்கும் அவ்வளவாக தொடர்பு இல்லை, ஐயாவை போலலாம் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு உணர்வு, தமிழ் உணர்வு இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதெல்லாம் குறைச்சக்குள்ள ஒரு சின்ன திரிமாரி தீட்டி விட்டா போதும், உணர்வு பொங்கி ஒரு அத்தனை பேருக்கும். அதனாலதான் சொல்ல வரேன், இந்த இத்தனை தமிழறிஞர்கள்லாம் சொல்லிக்கிறவங்க இந்த வரலாறுகளை வேலுநாச்சியார் மட்டும் சொல்லல, மருது சகோதரர்கள், பூலித்தேவன், ஒண்டி வீரன், அழகுமுத்துக்கோன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கரிகால் சோழன், இதுக்கு மேல நிறைய இருக்காங்க. எங்காவது ஒரு அடையாளம் இருக்கா? எங்காவது ஒரு தெருவுக்கு பேர் இருக்கா? எங்காவது சிலை இருக்கா? எங்காவது அரசு கட்டடத்துக்கு பேர் இருக்கா? இல்ல. ஆக நமது வரலாறுகள் மறைக்கப்பட்டதாகவும் திரிக்கப்பட்டதாகவும் புதைக்கப்பட்டதாகவும், அதனாலதான் நம் உணர்வற்றவராக நம்மை யாரோ ஆண்டு கொண்டு இருப்பதை நாம் சகித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்ததால் தான் ஈழத்திலே 1.5 லட்சம் தமிழ் மக்கள், இலங்கையில தெரியும், அவங்களுக்கு பிரான்ஸ்ல இருக்கிறவங்க, அங்கதான் நிறைய பேர் ஈழத்தமிழர் இருக்காங்க. 1.5 லட்சம் தமிழ் மக்கள் இறந்த போது இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்தோம் என்பது ஒரு கரும்புள்ளி இல்லையா? ஒரு கரும்புள்ளி. அதனால் அந்த இடத்தில் இந்த சோகமான இந்த உலகம் பழிக்கக்கூடிய இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இனி ஒரு காலத்தில் அப்படி நடக்கக்கூடாது என்றால் நம் உணர்வுகள் மேலோங்கி இருக்க வேண்டும். இந்த உலக தாய்மொழி நாள் என்பது அது நடந்து முடிந்து விட்டது. நமக்கு நம்முடைய இன போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர் இறந்தார் இல்லையா? அந்த நாள் தான் வந்திருக்க வேண்டும். வரவில்லை என்றால் அது மற்றவர்களை கை காட்டி பிழை இல்லை, நாம் செய்த பிழை. ஆக இனி ஒரு காலத்தில் நாம் உணர்வற்றவர்களாக இல்லாமல் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த தமிழ்நாட்டுமல்ல, புலம்பெயர்ந்தவர்கள் தான் முக்கியமாக அந்த தமிழுக்கு உழைக்கிறார்கள். புலம்பெயர்ந்தவர்கள், அது ஈழத்தமிழர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பிரான்ஸுக்கு போயிட்டு சொகுசா இருக்கணும், சந்தோஷமா இருக்கு. என்னையா தமிழ், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம பிள்ளை பிரெஞ்சுல படிச்சுதா நேஷனாலிட்டி வாங்கினோமா, சொகுசா இருக்கலாமே இல்லையா? நான் எப்படி சுங்கத்துறையில இருந்து ரிட்டையர் ஆனா சம்பளத்தை ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வாங்கி இருக்கலாமே. நான் அப்படிதான் கேட்கறேன், ஏன் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு சும்மா தமிழ் அங்கேயும் ஓடி தேவை அவனுக்கு வேலை வயசான காலத்துல அப்படின்றாங்க. சரி, அது மாதிரி அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் கூட என் தமிழுக்காக, என் தமிழ் இனத்திற்காக, என் மொழிக்காக நான் பாடுபடுவேன் என்று அவர்களால் முடிந்த அளவுக்கு அவ்வளவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா அவங்க நிறைகுடம் தழும்பாது போல ஏதாவது நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் ஏதோ செய்யறேன், அது அவங்களுடைய ஒரு தன்னடக்கம். ஆனா அவங்க அதிகமாவே செய்யறாங்க. இவர்கள் மாத்திரமல்ல, இவங்க கம்பன் கழகம் எல்லாம் வச்சு ஒரு அமைப்புகள் வச்சு அமைப்பு ரீதியா செயல்படுறாங்க வெளிநாட்டில், பன்னாட்டில். ஆக இப்படி தமிழை வளர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை விட, அப்படிதான் நான் சொல்லணும், தமிழ்நாட்டை விட அயல்நாட்டில் வாழ்பவர்கள் மிக சிறப்பாக தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கார்கள். அவர்கள் எந்த நேரத்தில் எங்க இருந்தாலும் ஒரு கவியரங்கு சொல்ல வந்துருவாங்க. நம்ம கவியரங்கத்துல நமது வரல, நமது இடம் ஒரு புலனக்கூடி இருக்கு. இவங்களை போட்டாச்சுனாக்கா, ஐயா நான் வந்து பனிப்பகுதியில போயிட்டு இருக்கேன்னாக்கா சொல்ல சுத்தமா மூடிட்டு இருப்பாங்க. இந்த முகம் மட்டும் 2 கண்ணு மட்டும் தெரியும். வந்து கவிதை நான் வாசிக்கலாமா? எப்படி வாசிக்கமா? நீங்க எப்படி இருந்தா உங்கள் குரல் மழலை கலந்த அந்த கவிதை குரல் வந்து நம்ம கிட்ட எல்லாம் தவழும், அப்படி பேசுவாங்க. அது அவருடைய ஆர்வத்தை காட்டுது. அதுல கூட சிலருக்கு போறாம, இந்த அம்மா இப்பதானே வந்தாங்க, இவ்வளவு சிறப்பா இவ்வளவு பாப்புலரா செய்யறாங்கன்னா ஆர்வம், இனப்பற்று, அவ்வளவுதான். நான் தமிழன் என்றது என் புதுச்சேரி மண்ணுக்கு கிடைத்த பெருமை. அவர்கள் 2 பேருமே இல்லையா? எத்தனை பேர் புதுச்சேரியில பிரான்ஸ் தேசத்துக்காரங்க இருக்காங்க? யார் செய்யறாங்க? எனக்கு தெரிஞ்சு செய்யல. செஞ்சிருந்தா நான் வாழ்த்துறேன் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு செய்யல. ஐயாலாம் இருக்காங்களா எனக்கு தெரியாது, எனக்கு செய்யல. ஆக அப்படி பிரான்ஸ் தேசத்தில் வாழ்ந்தாலும் கூட இந்த புதுவை மண்ணை மறக்காமல் அவர்கள் எழுதிய அந்த கவிதை நூலை இந்த மண்ணிலே வந்து வெளியிட்டார்கள். அங்கே வெளியிட்டு இருக்கலாம், சென்னையில் கூட வெளியிட ஐயாலாம் இருக்காங்க. ஐயா கிட்ட சொன்னா பிரம்மாண்டமா செஞ்சு கொடுத்துருவாரு. இதுக்கப்புறம் வெளியிட போற புக்கு ஐயா தமிழ் தான் வெளியிட போறாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க யாரு வந்து கரெக்டா சரியா ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுப்பாங்க. அப்படியே சமீபத்துல சென்னையில வந்து நம்ம நண்பர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சக வயதுக்காரன் கூட, நீலகண்ட தமிழ் என்பவர் ஒரு செய்யறாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அவர் எனக்கு முன்னே தெரியுமா அப்படின்னா, நீங்க ஐயா வரணும்னாங்க. சரி நான் வரேன்ட்டு ஒரு இது கொடுத்தா கவிதை போய் பார்த்தா அவ்வளவு பேரு. நான் போனதே வந்து மாலை 5 மணிக்கு மேல இருக்கு, அப்பயே 300 பேருக்கு மேல இருக்காங்க. நான் போனது நம்ம ஈவினிங் நான் போனேன், 300 பேருக்கு மேல இருக்காங்க. ஐயா பிஸியில் அங்க யாரையும் கண்டுக்க முடியல. நாங்களும் அதை எதிர்பார்க்கல. பார்த்தா என்னதான் நடக்குதுன்னு நான் பார்வையாளராக விழுந்து பார்த்தா அவ்வளவு பேரும்
அந்த தமிழ் பற்றோடு அந்த தமிழை இவர் எப்படி ஊட்டுறாருன்னா அந்த குழந்தைங்க கிட்ட தான். பாரதியார் மாதிரி தான். ஜாதிகள் உண்டுன்னு சொன்னார் பாரதியார், இல்லைன்னா சொல்லல. 1000 உண்டுக்கு ஜாதி, அந்நியர் புகழ் என்ன நீதி, அங்க அப்படிதான் சொல்லி இருக்கணும். ஏன்னா போராட்டம் நடக்குது, வெள்ளையனுக்கு அங்க போய் ஜாதி இல்லைன்னு சொன்னா போய் அத்தை எல்லாம் அவன் ஜாதி குறிச்சு போறான். ஜாதி எல்லாம் இருக்குத்தாண்டா, இருந்தாலும் நம்ம ஒத்துமையா இருப்போம். அந்நியன் புகழ் என்ன நீதி, அவனை எதுக்கு சண்டை போடு அங்க சொன்னார். ஆனா எங்க சொல்லணும் தெரியுமா, அந்த சின்ன குழந்தைங்கிட்ட ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னாரு. அதைத்தான் அன்னைக்கு நீலகண்டன் நண்பர் நீலகண்டன் தமிழன் அந்த வார்த்தையை சொல்லணும். அவரு அந்த குழந்தைங்க கிட்ட அந்த தமிழ் சார்ந்த அந்த இலக்கியம் சார்ந்த கவியரங்கு கருத்தரங்கு எதுவா இருந்தாலும் அந்த புகுத்தினார் பத்தியா. அங்கே நீலகண்டனை ஒரு பாரதியாராக பார்த்தேன் நான். எங்க இடத்துக்கும் அங்க சரியா செஞ்சார். அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்க்கை. ஆக இப்படி தமிழை வளர்ப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவரும் சொல்லவே வேணாம். அவரு அவருக்கு இணையா நான் கிட்ட கூட போக முடியாது. அவர் ஆரம்பத்துல இருந்தே வந்தாரு. நான் நடுவில் சமீபத்துலதான் இல்லையா 6 சொல்லுவோம் 6 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் போயிட்டோம். சரி சரி. அதனால நேரம் கருதி இன்னும் நிறைய தகவல் சொல்றேன். எல்லோரும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்ள, தமிழ் உணர்வோடு இருங்கள். தமிழ் ஆள வேண்டும். எதற்கும் அஞ்சாதீர்கள். மத்தவங்க போட்டுதான் நம்ம சாப்பிடணும் அவசியம். தமிழ் உணர்வோடு இருங்கள். அந்த போய் சொல்லக்கூடிய பொய் பித்தலாட்டம் மயங்காதீங்க. நான் தமிழன், நான் தமிழச்சி, இப்படிதான் இருப்பேன் இருங்க என்று கேட்டுக்கொண்டு நமது வரலாறு நமது அடையாளம். மிக சிறப்பான ஒரு உரை வழங்கினார் ஐயா கலைவர்தன் அவர்கள். நன்றி ஐயா. என்னையும் கூட வாழ்த்தி பேசினார், மகிழ்ச்சி. சென்ற வாரம் 28ஆம் தேதி 28ஆம் தேதி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே ஒரு 3 நூல்கள் வெளியிட்டோம். அந்த நூலுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, அம்மா கொஞ்சமா தனித்தனியா மீட்டிங் பண்ணீங்கம்மா. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. கூட்டம் நான் நடத்திட்டு இருக்கேன், நீங்க நடத்தல, கொஞ்சம் அமைதியா இருங்க. 28ஆம் தேதி ஒரு 3 நூல்கள் வெளியிட்டோம். அந்த 3 நூல்களையும் ஒரு கவிஞருடைய வாழ்க்கை குறிப்பு, அவர்களுடைய புகைப்படம், அவர்களுடைய 4 கவிதைகள் சேர்த்து 3 நூல்கள் வெளியிட்டோம். அந்த 3 நூல்ல ஒரு நூல் பேர் செந்தமிழ் நாடெனும். இது 3ஆவது நூல். முதல் நூல் பேர் நன்னீர் பகுழி. அது குமரி கண்டத்தில் ஓடிய அந்த ஆற்றை குறிப்பிட்ட வகையிலே அந்த பெயரை வைத்திருந்தோம். அடுத்த நூலினுடைய பெயர் என்மனார் புலவர். அது தொல்காப்பியர் பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்றொடர் என்மனார் புலவர் என்பது. எனவே தொல்காப்பியம், குமரி கண்டம், தொல்காப்பியம், அப்படி வரி வழியாக 33 நூல்கள், 1000 கவிஞருடைய கவிதைகளை தொகுத்து நூலாக்க முயற்சித்திருக்கிறோம். அந்த நூல் அந்தம்மா எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிரதியம்மா நீங்க கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. திருமதி பத்திரிகையா பாப்பரையர் அவர்கள் இந்த சான்றிதழை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏங்க அவங்களுக்கு மட்டும் முன்னாடி கொடுத்து அனுப்பிச்சு கேக்குறீங்களா? அதாவது கருப்பா இருக்கு, கருப்பா ஒண்ணுமே தெரியல, ஏதோ ஒரு விரல வச்சு அடைச்சிருக்கீங்களா? 30 குழந்தைகள் இணைத்து செயல்பட்டு இருக்கிறார்கள். திருக்குறள் திருவிழா வள்ளுவர் வணக்கம் நிகழ்ச்சியில அந்த பிள்ளைகளா கலந்துகிட்டு வள்ளுவரை வணங்கியதற்காக, வள்ளுவர் படத்தை வைத்து வணங்கியதற்காக அந்த சான்றிதழ் கொடுக்கிறோம். 30 குழந்தைகள் செய்திருக்கிறார்கள். இல்லப்பா, அங்க ஒருத்தர் பேசுறாரு, பக்கத்துல யாரோ வச்சிருக்காரு, அவர் கேக்குது. அவங்களே கட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை பேக்கெட்ல தூக்கி போட்டாரு. அப்ப போயிருக்கும். இல்ல, இந்த ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா மீதி இருக்கிறது ரெக்கார்டிங் வந்து சரி. ரெக்கார்டிங்க கட் பண்ணிடலாம். இப்ப வருது, போட்டோ வருது. அவர் பேக்கெட்ல போட்டு பேசிட்டு
கொஞ்சம் இப்படி பாருங்க. ஐயா கொஞ்சம் எடுத்தீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வெளிச்சம் பத்தல. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி தமிழ் கடலில் நீண்டு கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி 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 நன்றி. கிளம்புங்க, சீக்கிரமா பேசுறாங்க. பிள்ளைகள் காத்து இந்த நிகழ்ச்சியிலே அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறார்கள். நானே பேச வேண்டும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் பாரதியார் உலக சாதனை விழாவை ஒட்டி இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய பாவலர் சாவித்திரி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய, அதாவது ஐயா சொன்னது மாதிரி அயலகம் சென்றாலும் அருந்தமிழை மறவாத பாவலர் சாவித்திரி கிருஷ்ணமூர்த்தி பிரான்ஸ் அவர்களுக்கு தமிழ் தொண்டர் விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். நாம விருது கொடுக்கிற போது பொறுப்பா முறையா பார்த்து கொடுப்போம். அந்த வகையில தமிழ் தொண்டர் என்ற விருதை வழங்கி சிறப்பிக்கிறோமா. அந்த சால்வை எடுக்கணும். போடலாம். ஒரு நிமிஷம் போடலாம். போடலாம், நம்மளாம் போடலாம். அது இல்லம்மா, இன்னும் இது பாருங்க. எங்கிட்ட வச்சுங்களா? போட்டோ எடுக்கிறீங்க. அவங்க என்ன உடை உடுத்திட்டு பாரதியார் கொஞ்சம் வாங்க. இருக்கா? புகைப்படம் எடுக்கிறீங்களா? யாராவது புகைப்படம் எடுங்களா? புகைப்படம் எடுங்க. யார் எடுக்கிறீங்களா? எடுத்துட்டீங்களா? நீங்க வந்து நிக்கிறதுக்குள்ள நிகழ்ச்சியை முடிஞ்சிட போகுதா? இருக்கா? எடுத்துட்டீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்ததாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய அயலக தூதுவராக இருக்கக்கூடியவர் திருமதி பத்ரிசியா பாப்பரையர் அவர்களுக்கு இந்திய அரசின் அஞ்சல் துறை சார்பாக அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடுகிறோம். அஞ்சல் தலை வெளியிடுகிறோம். இதெல்லாம் நாங்க உட்கார்ந்து டிடிவி பண்ணி பண்ணது கிடையாது. தபால் துறை கொடுத்தது. அஞ்சல் தலை வெளியிடுறோம். இதுல பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற போது சாதாரணமா தான் அவங்க புகைப்படத்தை கொடுத்தேன். அவங்களுக்கு வந்தது பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் படம் போட்டு வந்துச்சு. இந்த அஞ்சல் தலைய இதை இவங்க இதுதான் அஞ்சல் தலை. அவங்களோட அஞ்சல் தலை அதை வெட்டி எடுத்து தனியாக அஞ்சல் தலை பிரிப்பதை நம்ம பிரிச்சு ஒரு உரை மேல ஒட்டி அமுச்சு வச்சா இந்திய அரசாங்கம் தபால் அஞ்சல் துறை முத்திரையிட்டு அந்த அஞ்சல் தலை ஏற்றுக்கொள்ளும். இது வந்து ஏதோ இது கிடையாது. இதை முத்திரையிட்டு அமுச்சு வச்சா ஏற்றுக்கொள்ளும். அந்த வகை இந்த அஞ்சல் தலையை அம்மையாருக்கு நாம் வெளியிடுகிறோம். அஞ்சல் துறை சார்பில் வெளியிடப்படுகிறது. பாருங்களம்மா. வாங்க வாங்க வாங்க. புகைப்படம் எடுங்க.
இப்படி கொஞ்சம் இந்த பக்கம் நீங்க எடுத்தீங்க அந்த பேனர்லாம் வரும். நாங்களாம் கூட தெரியும். நாங்களும் பாவம் தானே. அப்படியே வச்சுங்க, அப்படியே வச்சுங்க. அப்படியே இதே மாதிரி அம்மையாருக்கும் தமிழ் தொண்டர் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். அவங்களுக்கு போடுங்க. நம்ம சால்வ் போடுங்க. கொடுங்கம்மா கீதாம்மா. அந்த பக்கம் அங்க பாருங்க கேமரா பாரு. ஆமா கோச்சிக்காருங்க, நீங்க கையெழுத்துருங்க. உங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. எங்கோ தொலை தூரத்து இருந்தாலும் கூட படிக்கிறீங்களா? கண்டிப்பா உண்டு. இந்த நிகழ்ச்சி அப்படியே முடியும். ஐயா ஆறுதல் வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் போருங்கம்மா. ஐயா பேசுவீங்க இல்லையா? புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தினுடைய மிகச்சிறந்த நிர்வாகியா இருக்கிறார். இந்த ஆறு செல்வத்தை வைத்து ஒரு நாடகமே நான் போட்டிருக்கேன். நம்ம கலைவரனையும் அதான் நான் நாடகம் போடும் போது உங்களை மாதிரி உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் நாடகத்துக்குள்ள பாத்திரங்களா பண்ணாது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியல, டக்குனு யாராவது கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஆறு செல்வத்தை வைத்து ஒரு நாடகம் போட்டு எங்களுக்கு சிறந்த நாடகம் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வடக்கன்ஸ் ஒரு நாடகம் போட்டிருந்தோம். இன்னொரு முறை வாய்ப்பு வரும்போது நாடகத்தை போடுறோம். உங்களை எல்லாம் நடிக்க வைக்கிறோம். உங்களெல்லாம் நடிக்க வச்சிருவோம். என்னால கேள்வி கேட்ப நான் பதில் சொல்லுவேன். ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பளம், மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் கேட்டாங்க. என்னுடைய வசனப்படி 10,000 ரூபாய் அமைச்சிருக்கிறாரு. அவரு தமிழ்நாட்டுக்காரர் இங்க சம்பாதிச்சு 10,000 அமைச்சிருக்கிறாரு. 200 ரூபாய் ஒரு நாளைக்கு கூலின்னு சொல்லிட்டேன். அப்போ மாசத்துக்கு எவ்வளவு வரும்? ஆனா 10,000 அமைச்சிக்க முடியாது இல்ல? 10,000 அமைச்சிக்க முடியாது இல்ல? இந்த கணக்கெல்லாம் நம்ம கிட்ட கேட்காதே. அங்கே புதுவை இளங்குவையில் உட்கார்ந்து கணக்கு பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு முடிச்சு வச்சோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கொண்டாந்துருவேன். இவரை ஒரு நாள் சொல்லும்போது சொன்னேன், வீரத்தமிழச்சி வேலுநாச்சியார் வச்சிருக்காரு. நீங்க வேலுநாச்சியார் வச்சுக்கிறோம், நாங்க யாராவது வேலுநாச்சியார் வச்சுக்கிறோமா? நான் நீங்க டான்ஸ் பேர் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஐயா ஆறு செல்வங்களை ஒரு சில வார்த்தைகள் கேட்கிறேன். இவர் இவருக்கு நான் சால்வ போட மாட்டேன், இவருக்கு விருது கொடுக்க மாட்டேன். ஆனா என்ன செய்வேன்? ஆற தழுவிக்கொள்வேன். நானே அவருக்கு சால்வையாக இருந்து அவருக்கு சால்வை போடுவேன். ஆனா சால்வை போடுவேன். அதுதான் விடையா. இல்ல விருது நாளைக்கு கொடுப்பாரு. அது எப்படி எல்லாம் சமாளிக்கிறார் பாருங்க. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர் நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களே, இங்கே விருதுகளை பெற்றிருக்கின்ற பிரான்ஸ் தேசத்திலிருந்து வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அம்மையார் பத்ரிசியா பாபு அவர்களே மற்றும் சகோதரி சாவித்ரி அவர்களே, இருக்கின்ற அம்மையார்களே, இங்கே எல்லாமே என்னுடைய குடும்பங்கள் தான். இங்க இருக்கிற யாருமே தெரியாதவங்களே இல்லை, எல்லாமே பல காலம் பழகியவர்கள் தான். எங்க ஒவ்வொருத்தருமே என்னால பேர் சொல்லி கூப்பிட முடியும். அந்த அளவுக்கு அன்பு மரியாதையும் உள்ளவங்க. நீங்கெல்லாம் அவங்க சந்திக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா நீலகண்ட தமிழ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். காலையில இருந்து கொஞ்சம் நிகழ்ச்சிகள், அதுல இருந்து போயிட்டு எல்லாம் இங்க வந்து கொஞ்சம் காலதாமதமாகிட்டு அதுக்காக என்ன பண்ணிக்கணும். ஆனா இது அருமையான நிகழ்ச்சி. 2 வகையில நான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பா பாக்குறேன். ஒண்ணு, அயலகம் சென்றாலும் இந்த மண்ணுக்கு இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு நினைத்த அம்மையாரை பாக்குறேன். அவங்கள பத்தி சொல்லணும்னா எங்களுக்கும் படைப்பாளையத்துக்கும் அம்மையாருக்கும் ஒரு தொடர்பு உண்டு.
நம்மளுடைய கவிதை போட்டியில கலந்துக்கிட்டு அம்மையார் பரிசு எல்லாம் பரிசு வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு. ஐயா நீலகண்ட தமிழை பத்தி சொல்லவே தேவையில்லை. அதாவது ஒத்த மனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருவேளை நாங்க போன ஜென்மத்துல காதலனும் காதலியா அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஆழமான அன்பு. சந்திச்சு பழகியது வந்து சில நாட்கள் தான் இருந்தாலும், ஆனா அவருக்கு என் மேல வச்சிருக்கிற அனுபவம் சரி, நான் அவருக்கு அவர் மேல வச்சிருக்கிற அனுபவம் சரி, அது ஒரு அளவில்லாத ஒன்று. காரணம் என்னக்கா, நாங்க செய்யற பயணம் வந்து ஒரே பயணம். மற்றவர்களை வந்து ஊக்கப்படுத்துவது, உருவாக்குவது, பாராட்டுவது, இதுதான் வந்து அடிப்படை கொள்கை. அவருடைய இயக்கத்துக்கும் சரி, நம்ம புதுச்சேரி படைப்பாளர்களுக்கும் சரி, அதுதான் வந்து நாங்க வந்து குறிக்கோளை வச்சு செய்வதனால அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவரும் என்னை நேசிக்கிறாரு. வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாங்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டிக்கிறோம். அந்த வகையில ஐயா வந்து இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி செய்யும் போது இதுல வந்து நான் கலந்துக்கிறது வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னாக்கா, இந்த விழா நம்மளுடைய உலக தாய்மொழி நாள். இத வந்து நம்ம நாள் வச்சு கொண்டாடி இருக்கிறோம். ஐயா சொன்னார், நிறைய கருத்துக்கள் சொன்னாரு. நான் என்னென்னலாம் நினைச்சனோ அது எல்லாமே இங்க சொல்லிட்டேன். உலக தாய்மொழி நாள் ஒரு நாளை குறிப்பிட்டு அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய தாய்மொழி மட்டும் பேசிட்டு அதோட நம்ம அடுத்தபடியா வழக்கமான வாழ்க்கைக்கு போயிடணும். நம்ம தாய்மொழியை மறந்துடணும். ஆனால் நாம் நம்முடைய தாய்மொழி இருக்கின்ற நிலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சீரழிவை நோக்கி போயிடும். ஒரு பக்கம் ஆங்கிலம் போகும், இன்னொரு பக்கம் இந்தி ஆதிக்கம். இப்படி மூளைக்கு மூளை நம்மளுடைய மொழியை சிதைப்பதற்கு திட்டமிட்டு பல சூழ்ச்சிகள் வேலைகள் நடந்துகிறது. இதுல இருந்து நம்முடைய தாய்மொழியை நாம் காப்பாற்றி ஆக வேண்டிய நிலையில கட்டாயத்தில் நம்ம. அதுக்காக நாம வந்து இந்த ஒரு நாள்ல விழா எடுத்து இதோட கூடி கலைஞ்சு போயிடாம ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய தாய்மொழி நாளாக நாம் நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நாம வந்து தாய்மொழி உணர்வோட நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய தாய்மொழிக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் நம்ம தாய்மொழியை காப்பாற்றணுமோ, எங்கெங்கெல்லாம் வந்து தாய்மொழியை தூக்கி பிடிக்கணுமோ, அதையெல்லாம் ஒவ்வொரு தமிழனும் தவறாம செய்யணும். இன்னைக்கு சொன்னாங்க, அமைப்புகள் இருக்குது நிறைய, ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இந்த புதுச்சேரியிலும் சரி தமிழ்நாட்டிலும் நிறைய இருக்கு. அத்தனை அமைப்புமே ஒன்னா திரண்டாங்க இந்த தமிழை வந்து அழிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. ஆனா நம்ம அதை செய்யறோமானா இல்ல. ஒவ்வொருத்தரும் தான் தலைவரா இருந்துக்கணும், தான் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும், அதை வந்து பேப்பர்ல போட்டுக்கணும், அதன் மூலமா பிரபலமாகணும். அப்படிதான் வந்து இயங்கிக்கிட்டு தவிர உண்மையான உணர்வோட எத்தனை அமைப்புகள் இயங்குது? ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லலாம், ஐயா சொல்லலாம், ஐயா சொல்லலாம், இந்த மாதிரி எங்கேயோ ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க தவிர பெரும்பாலான அமைப்புகள் அரசாங்கத்துக்கு சொரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற விருதுக்கும் பரிசுக்குமே வந்து காக்கா பிடிச்சிக்கிறேன். இன்றைக்கு கலைப்பான்படுத்துறைக்கு தப்பித்தவிடம் போகணும்னாக்கா அங்க நம்ம கலைப்பான்படுத்துறையில அங்க அலுவலக ஸ்டாஃபாவது காலையில் லேட்டா வருவோம். ஆனா இவங்கதான் வந்து முன்னாடி போய் அந்த கதவையை திறந்து விடுறாங்க. அதான் கேட்டா நம்ம தமிழ் அறிஞர்கள், நான் தான் தமிழ் சான்றோன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க வந்து தமிழுக்காக என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே செய்ய கிடையாது. அமைச்சரை போய் பார்ப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வேண்டதை மட்டும் கேட்பாங்க. மொழிக்காகவும் நம்ம இனத்துக்காகவும் எதையுமே பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மொழி எப்படி வளரும், எங்க பாதுகாக்கப்படும்? பல வகையில வந்து நம்மளை வந்து பல விதமான தாக்குதல்கள் நம்ம மொழிக்கு ஏற்படுது, நம்ம இனத்துக்கு ஏற்படுது. இப்போ பற்றாத குறைக்கு வடக்கன்ஸ் பத்தி சொன்னாங்க இல்லையா, அது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம தமிழ்நாட்டுக்கு வட இந்தியர்கள் வந்து குடியேறுவது நமக்கு இதை வந்து நம்ம ஒரு பொருட்டா இப்ப நம்ம நினைக்கல, பொருட்டாக நம்ம நினைக்கல. ஆனா மிகப்பெரிய ஆபத்துன்றது வந்து நம்ம உணர்ந்துருவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இன்னைக்கு வந்து வடநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல குடியேறி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அது 2 கோடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 கோடி பேர் தமிழ்நாட்டுல குடியேறிட்டா நாளைக்கு இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு சொன்னா வடநாட்டுல தான் இருக்கும். அவங்க ஓட்டு போடுறவங்க தான் இந்த மண்ணில் வந்து ஆளுவாங்க. அந்த நிலைக்கு தான் நம்ம தமிழ்நாடு போயிட்டு இருக்குது. ஆனா இது எங்கேயோ அவங்க எங்கேயோ ஒருத்தர் மூலையில பிழைக்க வந்திருக்காங்க, எங்கேயோ குடியிருக்கிறாங்க, எங்கேயோ கூலி வேலை செய்யறாங்க
அவங்கள வந்து நம்ம பாவம் ஏத்துக்கோ நம்ம நினைச்சோம்னா அது என்ன இந்த வெள்ளக்காரன் எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குடியேறி இந்த நாட்டையே பிடிச்சானோ அதே மாதிரி வடநாட்டான் குடியேறி தமிழ்நாட்டை இன்னொரு வடநாட்டு மாநிலமா மாற்றுவது மிக விரைவில் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கட்டத்துல நம்ம தமிழ்நாடு போயிருக்குது. இதையும் நம்ம கண்காணிக்கணும். தமிழ்நாட்டுல மட்டும் புதுச்சேரியிலும் அது புதுச்சேரியில நம்ம இந்த சேட்டுகள் அந்த வட்டி கடை வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவனுங்க வந்து இன்னைக்கு புதுச்சேரியை வந்து பெரும்பாலான இடங்கள்ல தான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் பார்த்தா சும்மா ஒரு 5க்கு 5 அளவுக்கு உள்ள ஒரு கடையில வட்டி கடை மட்டும் தான் அந்த இவனுங்க வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஞ்சர் ஓட்டுற கடையில இருந்து பானிபூரி வைக்கிற கடையில இருந்து எல்லாமே அவங்கதான் இருக்காங்க. தமிழ் இலக்கியம் நடத்த போறாங்க பாருங்க, தமிழ் இலக்கியம் தொடங்க போறாங்க. எல்லா இடங்கள்லயும் அவங்களுடைய ஆளுமை அவங்களுடைய பரவல் வந்து அதிகமா இருக்குது. நம்மளுடைய ஆட்கள் வந்து வேலை இல்லாம தெருவுல உட்காந்துட்டு வீடு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நிலையில இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்டும் காணாம கடந்து போயிட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இந்த மண்ணை சுரண்டிக்கிற இந்த மண்ணில் இருக்கிற வளங்களை வந்து சுரண்டிக்கிற இங்க இருக்கிற நீராதாரம் மின்சாரம் எல்லாத்தையும் அவனுங்க அனுபவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கடல் இருக்கும். இந்த சூழல்ல இந்த தாய்மொழி நாள் என்பது இன்றோடு முடிந்து விடாமல் நாம் விடுகின்ற ஒவ்வொரு நாளையும் தாய்மொழி நாளாக நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தாய்மொழி பற்றோடு எழுந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் நம் தாய்மொழியை காப்பதற்காகவும் தாய்மண்ணை காப்பதற்காகவும் உறுதியேற்க வேண்டும். நம் ஒவ்வொரு செயலும் நம்முடைய மொழியை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அந்த உணர்வை நாம் பெற்றோமானால் நாம் வாழ்வோம், நம் தமிழ் வாழும். சிறப்பான ஒரு உரை வழங்கினார். குரல் சன்னமாக இருந்தாலும் கருத்துக்கள் வன்மையாக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் போட்டோ எடுக்க ஏறி முன்னேறி என்கிற நூலை கொடுத்து என்னை முன்னாடி சொல்லுகிறார். 6 விட 7 ஆயிட்டீங்க. நானும் 6 தான். 6.2. அவர் 6ன்னு 6.2. மகிழ்ச்சி. ஐயா கலைவரன் அவர்களை மேடைக்கு மீண்டும் அழைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு புகைப்படத்தை எடுங்க வாங்க. நம்ம புகைப்படம் எடுக்கீங்களாமா? என் போன் தான், உங்க போன் தான். அதை க்ளோஸ் பண்ணுங்க.